சோ இன்பமே சொல்க எல்லாரும் வாழ்க. சோ அனைவருக்கும் இனிய நம்மளோட குளோபல் தமிழ் ப்ரீவியூக்கு உங்க எல்லாரையும் நாங்க வருக வருக என்று வரவேற்கிறோம். சோ ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மளோட குளோபல் தமிழ் ப்ரீவியூல மறுபடியும் வந்துட்டு ஜாயின் பண்ணி அது செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோ தேங்க்ஃபுல். சோ அதுக்காக நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட தொடக்கத்துல நம்மளோட ப்ரீவியூ நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுதான் நம்மளோட பிரசன்டேஷன். சோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே இன்னைக்கு நம்மளோட பிரசன்டர் ஒரு பவர் பேக்கான ஒரு பிரசன்டர் நம்மளுக்கு அழகான ஒரு பிரசன்டேஷன் செய்ய போறாங்க. ரொம்ப அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா நம்மளோட பிசினஸ் பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்மளோட மிஸ்டர் நாதன் சாரை நம்ம இன்வைட் பண்ணலாம். சோ நாதன் சார் இருக்கீங்களா? இருக்கேன் நல்லா இருக்கு. வாங்க. வணக்கம் நாதன் சார். சோ தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். வணக்கம் நன்றி. ஓகே, சோ இன்னைக்குள்ள ப்ரீவியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஓகே, சோ ஹோஸ்ட் கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. ஓகே, ஸோ வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மேலே லெஃப்டில் டைம் ஃப்ரீடம் போட்டிருக்கு, ரைட்டில் மணி ஃப்ரீடம் போட்டிருக்கு. ஸோ டைம் ஃப்ரீடம் நிறைய பேருக்கு தேவை, மணி ஃப்ரீடமும் எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ மினிட். கேன் ஓகே, கோ ஹெட் நதன். நீங்க பேசலாம். ஓகே கேன். ஸோ இப்போ ரெண்டுமே எல்லாத்துக்கும் தேவை. டைம் இருந்து உங்களுக்கு பணம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, பணம் இருந்து டைம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. ஸோ ரெண்டும் இருந்து ஹெல்த் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இது மூணுமே முக்கியம். ஹெல்த் முக்கியம், டைம் ஃப்ரீடம் முக்கியம், மணி ஃப்ரீடம் முக்கியம். பட் இது மூணுமே இங்கே கிடைக்கும். ஸோ யார் இதை விளங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கரெக்டாக அமையும். அவங்க இது மூணையும் ஃபாஸ்ட்டாக அடையலாம். ஏன்னா இங்கே சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கம்பெனி பற்றி போவோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கம்பெனி டைனஸ் குளோபல். இது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, பட் ஆரம்பித்தது மலேசியாவில். ஸோ இந்த கம்பெனியை தொடங்குனது பார்த்தீங்கன்னாக்கா, இவர் தான் மிஸ்டர் ஹெரிதி தான் ஆரம்பித்தார். ஸோ இவர் மூலிமா இப்போ பல நாட்டுக்கு போயிடுச்சு. பட் மெயினாக ஆரம்பிக்கும் போது சவுத் ஆஃப்ரிக்கா சைடு ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பித்து ஃபேமஸ் ஆனோன்னே இப்போ மற்ற நாட்டுக்கெலாம் போணுச்சு, மலேசியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பித்து ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆகுது, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரோக்ராம் நிறையா ஓடி நிறைய பேர் சம்பாதிக்க வைக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிரில்லியன்ட் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ மற்ற அவார்ட் நிறையா கிடைச்சிக்கிட்டே இருக்குது இந்த கம்பெனிக்கு. பட் எவ்வளோ தான் கிடைச்சாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும், ரைட்டு தானே? ஸோ இந்த கம்பெனி லீகலாக செய்கிறனால நீ பார்க்கலாம், மலேசியா, இந்தோனேஷியா, யூஎஸ், ஸோ மற்ற நாடுகள்லாம் கம்பெனி முறையாக செய்கிறாங்க. ஸோ முறையாக செய்கிற கம்பெனிகள் நம்ம பங்கெடுக்கும் போது நம்மளும் முறையாக நேர்மையாக சம்பாதிக்க முடியும். ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி குறுகிய காலத்தில் ஏறக்குறைய ஒரு 40 நாட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் பரவிருச்சு. ஸோ அந்த 40 நாட்டுக்கு போயிருக்குன்னு என்ன அர்த்தம்னாக்கா, ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, ஆனால் இன்னும் பெருசாக ஆகலை. சில நாடுகளில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வேகமாக ஓடுது, சில நாடுகள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பைனியர் ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்போ நீங்கள் முந்திக்கிட்டு சிறப்பாக உங்கள் செய்ய வேண்டிய வேலை செஞ்சீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த சிஸ்டமில் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும், சரிங்களா? ஸோ அடுத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ரைட் ஈஸ்ட் மலேசியா, கானா, பிலிப்பீன், உகாண்டா, தாய்லாந்து, நைஜீரியா, இந்த மாதிரி பல நாடுகள் இப்போ பிக்கப் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ எப்படி தான் எங்கே தான் போனாலும் ஹெச்கியூ மலேசியாவில் இருக்குது. அப்படி மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி என்னன்னாக்கா, நீங்கள் போய் ஹெச்கியூ நேரடியாக பார்க்கலாம். ஸோ மற்ற நாட்டிலேருந்து பார்க்குறதுனால நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கம்பெனி மெயின் ஹெச்கியூ மலேசியாவில் இருக்குது. ஸோ அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம ஹெல்த், வெல்த் அண்ட் டைம் ஃப்ரீடம் எல்லாத்துக்கும் போகிறோம் நம்ம இங்கே. இப்போ நம்ம ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஹெல்த்துன்னு சொல்லும்போது பார்க்கலாம், நீங்கள் மெயினாக ஹெல்த்து, அடுத்தது வெல்த்து, இது ரெண்டையும் ஃபாஸ்ட்டாக அடையிறதுக்கு சிஸ்டம் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். ஸோ ஹெல்த்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே டைனஸ் ரொசென்தா இந்த ப்ராடக்ட் ஒரு புதுமையான இன்வென்ஷன், புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னாக்கா இதில் NMN கொண்டைன்லாம் வச்சு இந்த ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்காங்க இந்த ப்ராடக்டை. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இது சாப்பிடும்போது உங்கள் செல்ஸை ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்திடுது.
உங்கள் அணுக்கள். ஸோ செல்ஸை ரீவைட்டலைஸ் ரீஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கு புது புது செல்ஸ் ஆரோக்கியமாக வரும்போது செல்லேருந்து உருவாக்கப்பட்ட டிஷ்யூ ஆரோக்கியமாயிருது. ஸோ டிஷ்யூ ஆரோக்கியமாக அடுத்தது உங்கள் ஆர்கன்ஸு, ஹார்ட், லங்ஸ், பெங்க்ரியஸ், ஓவரி, கிட்னி, லிவர், இந்த மாதிரி உறுப்புகள் ஆரோக்கியமாகும் போது நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஏன்னா உறுப்புகள் பேலன்ஸ்னாக்கா நீங்களும் பேலன்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் உள்ள கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த தன்மைகள்லாம் உள்ளுக்கு இருக்குது. ஸோ NMN அப்படின்றது வந்து என்ன கண்டென்ட், நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய வழங்கும். இது வந்து செல்ஸை வந்து யங்காக வச்சுக்கிறது. அப்போ செல்ஸ் யங்காக இருந்தால் ஆர்கன்ஸ் யங்காக இருக்கும், நீங்களும் யங்காக இருப்பீங்க. ஸோ அது மாதிரியான கண்டென்ட்ஸ் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சாப்பிட்ற விதம் வந்து நாக்கு அடியில் கொட்டிட்டு நீங்கள் வந்து நாக்கு க்ளோஸ் பண்ணிட்டு பேசாமல் ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னாக்கா அது கரைஞ்சி இந்த சப்லிங்கல் கிளாண்ட் வழியாக போயிட்டு உங்கள் ரத்த ஓட்டத்தை ஆரோக்கியமாயிரும். ஸோ இந்த ப்ராடக்ட் கம்பெனி கொண்டு வந்த நோக்கம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய் வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அந்த அடிப்படையில் தான் ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு நிறைய நன்மை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது போன்ற நோயிலேருந்து நிறைய பேர் வந்து விடுதலை ஆயிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம நாக்கு அடியில் போட்டு இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு இது ரத்த வழியாக போயிட்டு ரத்தம் உடம்பு பூரா ஆரோக்கியமாக ஓடும்போது ரத்தத்திலேருந்து அணுக்கள் வந்து சத்து எடுத்துக்கிட்டு இந்த அணுக்கள்லாம் ஆரோக்கியமாயிருது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்து மூலிமா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவ் வேலை செய்யுது. ஸோ இது வந்து ஒரு மெயின் ப்ராடக்ட் நம்ம கம்பெனியில். அடுத்து வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வயிறு சுத்தம் பண்ணுற ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ஆப்டிமா கட். இது வந்து குளோன் கிளான்ஸ். ஸோ உங்கள் குடல் வந்து சுத்தமாக இருந்துச்சுனாக்கா சிறுங்குடலும் சுத்தமாயிரும், ஸ்மால் இன்டென்சிட்டி. ஸோ சிறுங்குடல் சுத்தமாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சத்து உணவு வந்து உடம்புல சேர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்படி குடல் அழுக்காக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற சத்து உணவு எவ்வளோ தான் சத்து உணவு வைட்டமின்ஸ் எது எடுத்தாலும் அது உடம்புல போய் ஒட்டாது, அது அப்படியே வெளியாயிடும். ஏன்னாக்கா குடல் வந்து இந்த செரிமான பகுதி எல்லாமே சரியா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ப்ராடக்ட்ல என்ன கண்டெய்ன் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து இந்த கண்டெய்ன்லாம் அதில் இருக்குது, தன்மைகளாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன நடக்குன்னா உங்களோட அப்சர்வேஷன் ரேட்டு, குடல் ஆரோக்கியம், உடலில் நல்ல பாக்டீரியா, ஸோ இது எல்லாமே சரிப்படுத்துது. உங்களுக்கு வந்து வயிறு உப்பசம், மலச்சிக்கல் இது எல்லாமே கிளியர் ஆயிடும், இருக்காது. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இது வந்து ஹெர்பலிசியம். இது வந்து ஸ்லிமிங் கேண்டி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட், நிறைய அவார்டு வாங்கியிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் மெயினாக வந்து உடம்பு குறைக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய அவார்ட் வாங்கின ப்ரூவன் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டாய் மாதிரி கேண்டி மாதிரி தான் கிடைக்கும், உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ இது கேண்டி மாதிரி காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஸோ காலையில் எடுக்கிற கேண்டி வந்து இட்டாலி டெக்னாலஜி, நைட்டில் எடுக்கிற கேண்டி, சாயந்தரம் எடுக்கிற கேண்டி வந்து பிரான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த முட்டாய் மாதிரி சாப்பிட்டு நீங்கள் வந்து படுத்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, ரிலாக்ஸாக இருந்தாலும் சரி, உள்ளுக்கு போயிட்டு அது உடம்புலாம் அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி கிளியர் பண்ணி விட்ரும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவ் ப்ராடக்ட், நிறைய டெஸ்டிமோனி இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து மருந்து விற்க வரல, இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டியான ப்ராடக்ட்னு சொல்கிறோம். நீங்கள் மெம்பராக சேரும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெல்த். ஸோ வெல்த் சம்பாதிக்க ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் நீங்கள் கரெக்டாக ஆரம்பிச்சு விட்டீங்கன்னாக்கா பைப்பில் தண்ணி வர மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வந்து கொட்டும். ஆனால் சிஸ்டம் விளங்கிக்கணும், போத படிப்படியாக வந்து கொட்டும். ஸோ சம்பாரிச்சவங்களாம் அதுக்கப்புறம் காட்டுறேன், கொஞ்சம் பேர் சிஸ்டம் காட்டுறேன். ஸோ ஹவு டு மேக் பிக் மணி பை யூசிங் அவர் இன்டர்நேஷனல் சிஸ்டம், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1% உழைப்பு போட்டு எப்படி வந்து நம்ம வந்து 100% சம்பாதிக்கிறது. ஸோ 1% ஒரு விழுக்காடு உழைப்பு போட்டு 100% சம்பாதிக்க முடியும்னா நல்ல விஷயமா இல்லையா? ஏன்னா பெரும்பாலும் பேர் வெளியே என்ன செய்கிறாங்க, 100% உழைப்பு போட்டு 100% சம்பாதிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 1% உழைப்பு போட்டு 100% சம்பாதிக்கணும்னாக்கா உங்களுக்கு சிஸ்டம் விளங்கணும். இது சிஸ்டம் விளங்கிட்டு சிஸ்டம்கான வேலை செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் வேலை செய்வீங்க, ஆனால் பெரிய காசு சம்பாதிப்பீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து பங்கெடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரியல் டைம் இன்கம் இருக்குது. அதாவது இன்கம் வந்து உடனே கிடைக்கும், அப்பப்போ. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார கடைசியில் இன்கம் கொடுப்பாங்க சில கம்பெனிகளில், இல்லை மாதம் முடிஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கிற ஒரு இன்கம் இருக்குது, ரியல் டைம் இன்கம். அடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி இன்கம் இருக்குது, முறையாக செய்கிறவங்களுக்கு டெய்லி இன்கம் வரும். அடுத்த இன்கம் வந்து பெசிஃபிக் இன்கம்.
இந்த ப்ரோக்ராம் யார் சிஸ்டம் விளங்கிட்டு ரிலாக்ஸாக செஞ்சுட்டு ஒரு இன்கம் உருவாக்கிக்கிட்டு பிற்பாடு அவங்க வேலை செய்யலைனா கூட இந்த சிஸ்டம் மூலிமா பெசிவ் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் ரொம்ப பேர் விரும்பி வராங்க இந்த ப்ரோக்ராமில். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எப்படி இந்த 3 இன்கம் கிடைக்குதுன்ட்டு. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து இந்த ப்ரோக்ராம் மெம்பர் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8 விதமான இன்கம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 விதமான இன்கம். ஒன்று வந்து ஸ்பான்சர் போனஸ், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது. இப்போ உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த லிங்க் அனுப்பி. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு நீ மற்றவங்க கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பான்சர் போனஸ், அறிமுகப்படுத்தி விடுற ஒரு போனஸ். அடுத்தது வந்து பேரிங் போனஸ், 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் போனஸும் கிடைக்கும். அடுத்தது வந்து கீயின் போனஸ். கீயின் போனஸ் எப்படின்னாக்கா புதுசாக வரவங்க மெம்பராக சேரும்போது நீங்கள் அவங்களை கீன் பண்ணும்போது சிஸ்டமில் உங்களுக்கு கீயின் போனஸும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸோ யூஎஸ், மலேசியா, இந்தியா அப்படின்றத நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் சேர்த்து காட்ட போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்ம மலேசியா ரிங்கிட்டில் பேசுவோம். நீங்கள் வந்து யூஎஸ்ல இருந்தீங்கன்னாக்கா யூஎஸை பார்த்து விளைக்கலாம். அப்படி இந்தியாவில் இருந்தீங்கன்னாக்கா இந்தியா பார்த்து விளைக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு யூஎஸ் டாலர் வந்து மலேசியா காசு வந்து 4.5 வெள்ளி. அதே ஒரு யூஎஸ் வந்து இந்தியன் ரூபீஸ் வந்து 95 ரூபீஸ். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ இந்த கம்பெனியில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து இப்படி தான் வேலை செய்யும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்ததுங்க பார்ப்போம். இங்கே வந்து பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ மெம்பராக சேரும்போது எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், பிவி கால்குலேஷன், யூனிட் கால்குலேஷனு, அடுத்து மந்த்லி எவ்வளோ இன்கம் சம்பாதிக்க முடியும், ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட தகுதி, இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நீங்கள் வந்து பிளாட்டினம் அக்கௌண்ட், இதான் பெரிய அக்கௌண்ட் கம்பெனியில். ஸோ யாராவது வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், இல்லை ஒரு செலூன் திறக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஐடியா இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி நபர் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் தாராளமாக ஆரம்பித்து செய்யலாம். வரும் 3780, அதாவது 1012 யூஎஸ் அல்லது 96,000 ரூபீஸ் தான். ஸோ இப்போ 3750 கட்டி மெம்பர் ஆனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து 20 பாக்ஸ் ப்ராடக்ட் தராங்க. முதல்ல பார்த்தீங்களா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற எடுத்துக்கலாம். அடுத்து பிவி கால்குலேஷன் இருக்குது, யூனிட் கால்குலேஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹை லெவல் இன்கம், அன்லிமிட்டெட் இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் லிமிட் கிடையாது, மாதம் லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் சிறிய அக்கௌண்ட் வந்து இலீட் அக்கௌண்ட். ஸோ 2268 வெள்ளி, அது யூஎஸ் டாலர்னாக்கா வந்து 607 யூஎஸ் அல்லது 57,600 ரூபீஸ் நீங்கள் கட்டி மெம்பர் ஆகலாம். ஸோ எலிட் அக்கௌண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 பாக்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த யூனிட் கால்குலேஷனை விட்டுருங்க. மாதம் நீங்கள் வந்து 88,776 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் யூஎஸ்ல இருந்தீங்கன்னாக்கா யூஎஸ் கரன்சி மேலே பாருங்கள், வெள்ளையாக எழுதியிருக்கு, அல்லது இந்தியன் கரன்சி கீழே பார்க்கலாம். ஸோ அடுத்த அக்கௌண்ட் வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட், 560 வெள்ளியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் 31,104 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ ஆக சிறிய அக்கௌண்ட் வந்து வெறும் 189 வெள்ளி. ஸோ இந்த 189 ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து மாதம் 6,804 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ யாரோ இந்தியாவில் இருந்தீங்கன்னாக்கா அந்த இந்தியன் ரூபீஸ் நீங்கள் பார்த்துங்க, விளைவிக்குங்க. அப்படி மற்ற நாள் இருந்தீங்கன்னா யூஎஸ் டாலர் பார்த்து விளைவிக்கலாம். மலேசியாவில் உள்ளவங்க வந்து மலேசியா ரிங்கிட்டில் தான் நான் பேசுகிறேன். சரிங்களா? ஓகே. இது வந்து 4 பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் வரும்போது எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்ய போகுது, நீங்கள் சூஸ் பண்ணுறவங்க வந்து எந்த பேக்கேஜில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்கள் மூலிமா வரவங்களும் வந்து எந்த பேக்கேஜ்லையும் ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜில் ஆரம்பிக்கிறீங்க, வரவங்க எந்த பேக்கேஜில் வராங்கன்னு பொறுத்து உங்களுக்கு இன்கம் வரும். இப்போ உதாரணம், நீங்கள் வந்து பிளாட்டினமில் ஆரம்பிக்கிறீங்க, 3750 வெள்ளி கட்டி வரீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரீங்க, வரவங்க வந்து சின்ன அக்கௌண்ட்டில் வராங்க, வெறும் 159 வெள்ளி அக்கௌண்ட்டில் வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து உடனடியாக 43 வெள்ளி 20 காசு உடனே கிடைக்கும். அவங்க ப்ரீமியமில் வந்தாங்கனாக்கா இது வந்து ரியல் டைம் இன்கமு. ஸோ அவங்க ப்ரீமியமில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 129 வெள்ளி 60 காசு கிடைக்கும். எலைட்டில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 583 வெள்ளி 20 காசு கிடைக்கும். பிளாட்டினமில் வந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 972 வெள்ளி கிடைக்கும். இது வந்து பெரிய அக்கௌண்ட்டுக்குள்ள வருமானம் மற்ற அக்கௌண்ட் மூலிமா சேரும்போது. அதே நீங்கள் வந்து எலைட்டில் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரீங்க, வரவங்க வந்து அவங்க வந்து பேசிக்கில் வராங்க. லெஃப்ட்டில் பாருங்கள் எவ்வளோ கிடச்சி, 43.20 கிடச்சில. இங்கே வந்து கொஞ்சம் குறவு, ஏன்னா சின்ன அக்கௌண்ட்னால கொஞ்சம் குறவு, 37.80. ஸோ அதே மாதிரி கடைசி அக்கௌண்ட் பாருங்கள் இன்கமு, ஸோ 864 வெள்ளி. ஸோ அடுத்த அக்கௌண்ட் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி பேசிக் வரும்போது இன்னும் கொஞ்சம் குறையும், 32 வெள்ளி 40 காசு. அதே மாதிரி கடைசி இன்கம் பாருங்கள் 756 வெள்ளி.
ஸோ இருக்கிறதுலே சிறிய அக்கௌண்ட் பேசிக். ஸோ பேசிக் ஒரு பேசிக் இன்ட்ரூஸ் பண்ணாங்கனாக்கா 27 வெள்ளி. அதே மாதிரி கடைசி இன்கம் பாருங்க எவ்வளோ, 648 வெள்ளி. அப்போ எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வர அக்கௌண்ட்டை பொறுத்து மற்றவங்க வரதை பொறுத்து உங்களுக்கு இன்கம் வந்து கூட குறைவாக கிடைக்கும். நீங்கள் பட் கணக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இது வந்து அறிமுடிச்சிடும் போது கிடைக்கிற ஸ்பான்சர் போனஸ். நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் அறிமுடிச்சிடலாம். ஆனால் குறைஞ்சது 2 பேர் அறிமுடிச்சு விட்டீங்கன்னாக்கா உங்கள் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். சரி, அடுத்தது இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்தாலும் இந்த ப்ரோக்ராமில் அவங்க செய்ய வேண்டிய வேலை 2 ஸ்டெப். ஸோ இந்த 2 ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இவ்வளோதான் வேலையே. ஸ்டெப் 1 வந்து என்னன்னாக்கா அது வேலை கிடையாது, ஸ்டார்ட் பண்ணுறது தான். இப்போ உதாரணம் நீங்கள் வந்து பிளாட்டினம் வரீங்க, பிளாட்டினம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது 3750 கட்டி மெம்பராக வரீங்க. ஸோ கம்பெனி என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தேவையில்ல, இது ஒரு சிஸ்டம் அக்கௌண்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும். அடுத்து இன்கம், டெய்லி இன்கம் லிமிட் கிடையாது, மந்த்லி இன்கம் லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், அன்லிமிட்டட் இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 22 பாக்ஸ் கொடுப்பாங்க. இப்போதைக்கு கம்பெனி வந்து ஆஃபர் 20 பாக்ஸ் ப்ளஸ் 2 பாக்ஸ் தராங்க. உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் கட்டின காசு எவ்வளோ, 3750 வெள்ளி. உங்களுக்கு கம்பெனி அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்து, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எல்லாம் கொடுத்து இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா, இந்த ப்ராடக்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 4725 வெள்ளி. அப்போ இந்த ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 1000 வெள்ளி ஆதாயம் இருக்குது. எடுத்துனேன். பட் இப்போ இது ஸ்டெப் 1 ஜாயின் பண்ணுறது. ஸ்டெப் 2 வந்து உங்கள் வேலை என்னது, 2 பேருக்கு வாய்ப்பு தரணும். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க உள்ளுக்கு. ஸோ ஒருத்தர் வாய்ப்பு தரீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் போனஸ் கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது, 972 வெள்ளி கிடைக்குது. ஸோ இன்னொருத்தர் வாய்ப்பு தரீங்க, இன்னொரு 972 வெள்ளி கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேரிங் போனஸ் 648 வெள்ளி கிடைக்குது. அடுத்தது கீன் போனஸ் 216 வெள்ளி கிடைக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து 2808 வெள்ளி கிடைக்குது. அதாவது $624 அல்லது 59,280 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்குது 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னே. இப்போ நீங்கள் வந்து சேர்ந்த காரணம் வந்து இந்த 2808 வெள்ளி எடுக்கிறதுக்கு இல்லை, எப்படி மாதம் மாதம் இன்னும் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறது, 5000 US, 10,000 US, 20,000 US சம்பாதிக்கிறது தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கான வேலை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு மேலே பாருங்கள், 624 US உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ லெஃப்டில் ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்களும் அதே மாதிரி 2 பேருக்கு வாய்ப்பு தராங்க. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே 624 US கிடைக்குது. இப்போ ரைட்டில் உள்ளவங்களும் அதே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த இன்கம் கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் செய்யலை, ஆனால் இந்த சிஸ்டமில் 2 பேர் கொண்டதுனால உங்களுக்கு வந்து 2 பேரிங் இருக்குது. ஒரு பேரிங் எவ்வளோ, 144 US ஒரு பேரிங். அப்போ 2 பேரிங் எவ்வளோ கிடைக்கணும், 288 US கிடைக்குது உங்களுக்கு. மலேசியா காசு எவ்வளோ, 1296 வெள்ளி அல்லது இந்தியன் ரூபீஸ் வந்து 27,360 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து அப்படியே படிப்படியாக போக போக உங்களுக்கு வந்து பெசிவ் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அடுத்தது பார்க்க போகிறீங்க. இப்போ திரும்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து வாரம் வந்துட்டீங்க, நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க பிளாட்டினம் அக்கௌண்ட்டில். நீங்கள் வந்து வாரம் போயிட்டு 2 பேரும் அனுப்பிச்சு வருவீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும், மொத்தம் 2808 வெள்ளி உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து கெயின் போனஸ், பேரிங் போனஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்குது 2808 வெள்ளி. ஸோ புதுசாக வந்த 2 பேர் மறுவாரம் போயிட்டு, மறுவாரம் உதாரணம் 2 பேருக்கு வாய்ப்பு தரேன். அப்போ அந்த 2 பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த காசு கிடைக்கணுமா இல்லையா? ஸோ அவங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் 2808 வெள்ளி கிடைக்குது. இப்போ மறுவாரம் அது புதுசாக வந்த 4 பேர் 2 பேருக்கு வாய்ப்பு தராங்க. அப்போ அந்த 4 பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 2808 வெள்ளி கிடைக்குது. இப்போ உங்கள் இன்கம் மேலே பாருங்க என்னாச்சு, 6696 வெள்ளி ஆச்சா இல்லையா? ஸோ கீழே இந்த டீம் செய்தி பரவ உங்கள் இன்கம் ஏறிட்டே போகுது. இப்போ அடுத்தது பாருங்க. ஸோ அதே தான். ஸோ உங்கள் இன்கம் 17,604 ஆச்சு. மறுவாரம் 27,432 வெள்ளி ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஸ்டம் விளங்க வைக்கிறதுக்காக நான் வந்து வாரம் புதுசாக வந்தவங்க மட்டும் 2 பேர் கொண்டு வர மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஆனால் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் என்ன செய்யுதுனாக்கா டெய்லி கணக்கு பண்ணுவாங்க. டெய்லி உங்களுக்கு எத்தனை பேரிங் வந்திருக்கோ அந்த இன்கம் டெய்லி போட்டுருவாங்க. கம்பெனி காசை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் காசு வந்து நீங்கள் வந்து எனி டைம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 9வது வாரம் இன்கம் பாருங்கள். ஸோ 9வது வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
338,000 சுவிட்ச் எடுத்துட்டீங்க. ஸோ யூஎஸ் டாலர் எவ்வளோ? 75,216 யூஎஸ் டாலர் எடுத்துறீங்க. 9வது வார இன்கம். ஓகே, அதே திரும்ப பார்ப்போம். அடுத்தது 9வது வார இன்கம் பார்த்துட்டீங்க, 75,000 யூஎஸ். 10வது வார இன்கம் 148,000 யூஎஸ். 11வது வார இன்கம் 296,000 ரூபாய் யூஎஸ். அடுத்தது 12வது வார இன்கம் 591,000 யூஎஸ். ஏறக்குறைய $500,000 தாண்டிடுச்சு யூஎஸ் டாலர். ஸோ இது வந்து வார கணக்கு வச்சு பார்க்கும்போது 12 வாரத்தில் இதை எடுத்திருக்கீங்க அக்குமுலேஷனில். இதே மாச கணக்கு ஆக்கிடுவோமே, 12 மாசத்துல வந்து $500,000 சம்பாதிக்க முடியும்னாக்கா சின்ன காசா பெரிய காசா? நல்ல காசு தானே. பட் இது சம்பாதிக்க என்ன செஞ்சிருக்கீங்க? சிஸ்டம் விளங்கிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு 2 பேருக்கு லிங்க் அனுப்பி பார்க்க சொல்லி வாய்ப்பு கொடுத்தீங்க. அவ்வளோதான். நம்ம ஓடுறது ஒடியாடுறது ப்ராடக்ட் வைக்கிறது எல்லாம் கிடையாது. நீங்கள் மெம்பரை சேரும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ப்ராடக்ட் கிடைக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்க போகிறாங்க. 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பெரிய அக்கௌண்ட். ஸோ இதே அடுத்தது வந்து சின்ன அக்கௌண்ட்டில் பார்ப்போம். ஒன்று ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ 567 கட்டி வரீங்க. அதே மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிடைக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1036 வெள்ளி 80 காசு தான் சம்பாதிக்க முடியும் மேக்ஸிமம் இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ மாத இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 31,104 வெள்ளி சம்பாதிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ப்ராடக்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 708 வெள்ளி 75 காசு. ஸோ ப்ரீமியமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாக்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு குறைக்க போகிறீங்களா, அல்லது மலச்சிக்கலை க்ளீன் பண்ண போகிறீங்களா, அல்லது செல்ஸை ரிப்பேர் பண்ணி ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்களா, உங்கள் விருப்பம். ஸோ இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து அதே மாதிரி காட்டுறேன். நீங்கள் பாருங்க. இப்போ சின்ன அக்கௌண்ட்னால உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் போனஸ் குறவாக கிடைக்கும். 97 காசு. ஸோ இன்னொரு ஆள் கொண்டு வந்தால் 97 காசு வாய்ப்பு கொடுத்தா. அதே மாதிரி உங்களுக்கு பேரிங் போனஸ் 97 இது முடிச்சில. பேரிங் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து 81 வெள்ளி. அடுத்தது கீன் போனஸ் 1290. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 258 வெள்ளி 30 காசு. அதாவது 64 யூஎஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ லெஃப்டில் ஒருத்தவங்க வந்து 2 பேர் கொண்டு வராங்க, அவங்களுக்கும் 64 யூஎஸ் கிடைக்குது. ரைட்டில் ஒருத்தவங்க 2 பேர் கொண்டு வராங்க, அவங்களுக்கு 24 யூஎஸ் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பேரிங் போனஸ் மட்டும் $36 கிடைக்குது. அதாவது மலேசியா காசு 162 வெள்ளி அல்லது 3,420 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதே சிஸ்டம் இப்படியே டபுளாக போனிச்சுனாக்கா நெட்வொர்க்கிங் அதே கான்செப்ட் தான். சாரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்துட்டீங்க. வாரம் 2 பேருக்கு வாய்ப்பு தரீங்க. உங்களுக்கு வந்து வார இன்கம் வந்து 258 வெள்ளி 30 காசு. ஸோ மறுவாரம் அந்த 2 பேர் கொண்டு வராங்க அல்லது வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த 2 பேர்த்துக்கு 258 வெள்ளி 30 காசு கிடைக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் ஏறுது. எவ்வளோ வருது? இப்போ 450 வெள்ளி 30 காசு ஆயிடுச்சு. சரி, மறுவாரம் அந்த 4 பேர் புதுசாக 2 பேர் கொண்டு வரும்போது இந்த வார கணக்கு வந்து உங்களுக்கு விளங்க தான். இப்போ உங்கள் இன்கம் இப்போ வந்து 774 வெள்ளி 30 காசு. ஸோ நீங்கள் வந்து இது ஒரு நாளில் செய்யலாம், 2 நாளில் செய்யலாம், ஒரு வாரம் எடுத்துக்கலாம், ஒரு மாதம் எடுத்துக்கலாம், ஒரு வருஷம் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். ஏன்னா யார் வந்தாலும் இதில் வந்து லைஃப் டைம் மெம்பர். ஒரு தடவை காசு கட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே நீங்கள் காசு வெளியாகிறது இல்லை. சிஸ்டம் பயன்படுத்தினா காசு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப், இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உலகம் பூரா ப்ரோக்ராம் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ இப்படியே போகுது. இது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம், ஐடியா கிடச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இன்கம் ஏறிட்டே வருதுல்ல. இப்போ வந்து 9வது வார இன்கம் பாருங்கள். ஸோ 9வது வார இன்கம் வந்து உங்களுக்கு வந்து 41,598 30 காசு. 41,598 30 காசு நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ இந்த இன்கம் எடுக்கிறதுக்கு இந்த சிஸ்டமில் நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? மெம்பராக வந்தீங்க, 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாருமே அதை தான் செய்கிறாங்க. யாருமே அதிகமான வேலை செய்யலை. ஸோ எல்லாமே சிஸ்டம் விளங்கிட்டு சிஸ்டம்கான வேலையை செய்யும்போது சிஸ்டம் அந்த உள் வாங்கிக்கிட்டு சிஸ்டம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. பட் அந்த சிஸ்டம் நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இவ்வளோதான் சிஸ்டம். சரி, அடுத்து பார்ப்போம். இந்த சிஸ்டம்க்கு வந்து எல்லையே கிடையாது. இது வந்து இன்ஃபினிட்டி குளோபல் சிஸ்டம். இதுக்கு முடிவே கிடையாது. செய்தி எங்கெல்லாம் பரவுதோ அங்கேருந்து உங்களுக்கு இன்கம் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நடைமுறை. காட்டினது தான் கணக்கு. ஸோ நடைமுறைன்னு வரும்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்திருக்கலாம். வரவங்க வந்து ப்ராக்டிக்கல் வரமாட்டாங்க. சிலத்தவங்க நான் எலிட்டில் வரேன், நான் ப்ரீமியம் வரேன், அப்படி வருவாங்க. ஸோ இப்படி வரும்போது புதுவாக ஸ்டார்ட் பண்ணும் ப்ரோக்ராம். இப்படி தான். ஆனால் எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வேறு வேறு. இது வந்து மலேசியா கிட்ட பார்த்துருக்கீங்க. பட் யூஎஸ் டாலர் வச்சுங்களேன். ஸோ சில பேர் வந்து $3,000 சம்பாதிக்கணும் வருவாங்க. $5,000 வந்தால் சந்தோஷம்வாங்க. இல்லை மாதமாக $10,000 வரணும்னு நினைப்பாங்க. எல்லாமே தப்பு இல்லை. யார் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியுங்க. ஆனால் ரிலாக்ஸாக இந்த சிஸ்டம் மூவ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நீ சம்பாதிக்கணும்.
சிஸ்டம் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் பொதுவாக. பேசிக்கில் வருவாங்க, ப்ரீமியம் வருவாங்க, அடுத்தது ப்ரீமியம் வருவாங்க, அல்லது வந்து ஸ்டார் பேசிக் இந்த மாதிரி கலந்து வரும் அப்படியே. ஸோ மெதுவாக அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நாள் சென்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஸ்டம் வந்து அப்படியே பெருசாயிரும், ஸ்பீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக பெருசாக வரும்போது உங்கள் இன்கம் வந்து பெருகிருச்சுன்னு அர்த்தம். மாதம் மாதம் நீங்கள் வந்து $5000, $10,000, $15,000 சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் உருவாகும். ஆனால் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் இருக்கும். 1, 2, 4, 8 அப்படின்னு மெதுவாக ஸ்டார்ட் பண்ணும். சரி, அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து சம்பாரிச்சவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அங்கே பார்க்கலாம். அங்கே வந்து பாருங்க, அவங்க வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ணும்போது அப்படியே மெதுவாக வந்து இப்போ லெஃப்ட்டில் வந்து 38 பேர் இருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக காட்டுது. இங்கே சின்னதாக உங்களுக்கு தெரியாதுன்னு சில பெருசாக இருக்குது. 38, ரைட்டில் வந்து 20 பேர். அப்புறம் ஒரு 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 ஏறக்குறைய ஒரு 3, 4 நாள், ஒரு வாரம் சென்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் பெருசாக போச்சு. இப்போ 59 பேர், எங்கிட்ட வந்து 37 பேர். அடுத்தது இங்கிட்ட 67, அங்கிட்ட 57. ஸோ நெட்வொர்க் அப்படியே போகுது, செய்தி பரவுது. அடுத்து இங்கிட்ட 80, இங்கிட்ட 66. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட 92, இங்கிட்ட 90. அப்படியே ஏன்னா செய்தி பரவி போயிட்டு இருக்கு நெட்வொர்க். அப்போ இந்த மாதிரி போகும்போது இன்கம் எப்படி பெருகுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, லெஃப்ட்டில் பாருங்க, இது மனிஷா காசு 1041 வெள்ளி. அதே கீழே பார்த்தீங்கன்னாக்கா 231 US காட்டுது. ஸோ யார் யார் எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ ஸோ அந்த ஊர் காசும் US டாலரையும் காட்டும். இப்போ இந்தோனேஷியாவில் இருந்தாங்கனாக்கா US டாலர் ருப்பியா, இந்தியானாக்கா US டாலர் ருபீஸ், பிலிப்பின்னா பெசோ, தாய்லாண்ட்னா பட்ஸ், நைஜீரியா நைரா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த காசு காட்டாங்க. என்னக்கா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம். ஸோ இவங்களுக்கு எப்படி இன்கம் ஏறிச்சு, நெட்வொர்க் ஏற ஏற எப்படி இன்கம் ஏறிச்சு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், அடுத்த இன்கம் 1566 வெள்ளி, 1600 வெள்ளி சிச்சம், 1900 வெள்ளி சிச்சம், 2333 வெள்ளி. ஸோ இந்த இன்கம் வந்து ஏறுறதை நீங்கள் வந்து அப்படியே பார்க்கலாம். என்ன காரணம்னாக்கா நெட்வொர்க் க்ரோ பண்ணுது, இன்கம் க்ரோ பண்ணுது. ஸோ இதுதான் இந்த சிஸ்டமோட சிறப்பு. நம்ம வேலை வந்து இதை ஒரு ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து யூனிக்கான ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டுங்க, ஆரோக்கியம் போது வந்துடும். அப்புறம் பணம் வரும்போது உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் வந்துடும் தானாகவே. ஸோ இது எல்லாமே 3ஐயும் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சிஸ்டம் வந்து இதை வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்குது. பட் இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ரிலாக்ஸாக சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது போகும். ஸோ அடுத்து வந்து இது வந்து நெட்வொர்க்கிங்னால உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ரேங்கிங்லாம் தானாக வரும். இப்போ உதாரணம், இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு $100 சம்பாதிச்சிட்டீங்க, இல்லை $50 சம்பாதிச்சிட்டீங்க, $50. மறு மாதம் ஒரு $100 சம்பாதிக்கிறீங்க. ஸோ 150, $200, $150. ஸோ மறு மாதம் ஒரு $100 சம்பாதிக்கிறீங்க, அப்போ 250. ஸோ இந்த மாதிரி அக்குமுலேஷனில் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து $3000 சம்பாதிச்சிட்டீங்களோ கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் ரேங்க் கொடுத்து ஒரு இன்சென்டிவ் $150 கொடுப்பாங்க. ஸோ அடுத்து மேற்கொண்டு ஒரு 7000 சம்பாதிக்கும் போது 10,000 ஆச்சு. அப்போ 1 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ரேங்க் வந்து உங்களுக்கு வந்து தானாக வரும். நம்ம வர்றது வந்து சிஸ்டம் மூலிமா பணம் சம்பாதிக்க, பதவி தானாக வரும். பதவி வரும்போது அடுத்தது வந்து கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப்லாம் போடும்போது உங்களை வந்து இலவசமாக கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு வரலாம் இலவசமாக கம்பெனியோட சேர்ந்து. சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கலாம், ஹையஸ்ட் வந்து $1 million போட்டிருக்கு ரேங்க்கு. பட் இது முடிவு கிடையாது, இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக ட்ரைனிங் வர கொடுக்குறாங்க வாரம். தமிழில், இங்கிலீஷில், மலே, இந்தோனேஷியா எல்லாத்து பாஷையிலையும் இருக்குது. ஸோ யார் யார் எதுன்னு விளக்கம் வேணுமோ கால் பண்ணி கேட்டு கற்றுக்கிட்டு அல்லது மீட்டிங்கில் அட்டன் பண்ணி விளைக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ எவ்வளோ தான் வாய்ப்புகள் எல்லாம் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். நியூ மைண்ட் செட், நியூ ரிசால்வ். ஸோ நம்ம வந்து நம்ம சிந்தனை எண்ணங்களை கொஞ்சம் மாற்றாமல் பெரிய மாறுதலை வராது. ஏன்னா ரொம்ப பேர் வந்து ரூட்டீனில் வாழ்கிறாங்க. ரூட்டீன்னாக்கா வழக்கமாக நடக்கிறது பழக்கமாகிடுது. ஸோ அந்த பழக்கமாக வழக்கமாக செய்கிறாங்க. ஸோ வழக்கமாக செஞ்சுக்கிட்டு பணம் தனியாக வந்து கொட்டணும்னா எப்படி வரும்? ஸோ இங்கே வந்து இந்த நியூ மைண்ட் செட்டில் வந்து கொஞ்சோண்டு நம்ம மைண்டை கொஞ்சம் டியூன் பண்ணி இந்த சிஸ்டமில் கரெக்டாக ஃபிட் பண்ணோம்னாக்கா இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு. ஸோ வாய்ப்பு பார்க்குறவங்க வந்து நல்லா கவனித்து விளங்கிக்கிட்டு கால் பண்ணி உங்கள் ஆப்லைன் அறிமுடிச்சு விடுறவங்க கேள்வி கேட்டு விளங்கிட்டு நீங்கள் முடிவுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம டாக்டர் மகா இருப்பார். ஸோ அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. ஸோ அவர்கிட்ட ஐடியா எடுத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். Thank you so much, Anathan sir.
ஃபார் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சதுக்கு, அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அந்த ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருமையா நம்மளோட நாதன் சார் வந்து ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன், அதுவும் அவ்வளவு அழகா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ இந்த கண்டிப்பா வந்துட்டு இங்க வந்திருக்கிற நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா ஒரு சந்தேகம் இருக்கும். இது வந்து இது 100% இது வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு எல்லாம் ஒரு விடை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கவலையே படாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வீக்லி இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்லயும் சரி, இங்கிலீஷ்லயும் சரி, மலாயிலயும் சரி, இந்த மாதிரி பல மொழியில வந்துட்டு நம்மளோட ப்ரீவியூஸ் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. எவ்ரி வீக் வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு வகையில வந்துட்டு நீங்க தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ப்ராஸ்பெக்டோ இல்ல நீங்க உங்களோட மெம்பர்ஸோ இல்ல நீங்க கூட ஜாயின் பண்ணி இதுல நீங்க வந்து ஃபுல்லா இதுல வந்து நீங்க உங்களோட பார்ட்டிசிபேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இதுல என்ன நீங்க வந்து கெயின் பண்ணிக்குவீங்க, என்ன விஷயம் நீங்க கெயின் பண்ணிக்குவீங்க பாத்தீங்கன்னா நாலேஜ் வைஸ் நீங்க நிறைய விஷயம் நீங்க கெயின் பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்க எப்படி ஒரு ப்ரிவியூ நீங்க எடுத்து செய்யலாம், ஒரு பிரசன்டேஷன் எப்படி நம்ம எடுத்து செய்யலாம்னு உங்களுக்கு நிறைய இதுல வந்து ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இதுல வந்து நீங்க கத்துக்குவீங்க நீங்க. ஓகேங்களா? சோ சரி, அந்த இன்கம் ஏர்ன் பண்ணவங்களாக இருக்கட்டும் இல்ல அந்த ப்ராடக்ட கன்சியூம் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அப்ப நம்ம கண்ணால பார்க்கும்போதுதான் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு நிறைய கிளாரிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சோ அந்த ஒரு வகையில நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷேரரை நம்ம இன்வைட் பண்ண போறோம். சோ நம்ம கூட வந்துட்டு லீடர் லீலா நம்ம கூட இருக்காங்க. சோ வை நாட் நம்மளோட டைனமிக்கான ஒரு லீடர் அவங்க. சோ அவங்க கிட்டே இருந்து ஒரு அருமையான ஒரு ஷேரிங் கேட்போமே. சோ லீடர் லீலா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் காயத்ரி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் லீடர் லீலா. நல்லா நலம் நலம் நலம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். ஓகே லீடர். எல்லாருக்கும் சோ over to you. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் லீலா சிங்கப்பூர்ல இருக்கேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லா டாக்டர் மகா பொற்குடி, லீடர் பொற்குடி, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இங்க இல்லை இப்போ. இன் சென்ஸ் லைக் வாழ்க்கையிலையும் சரி வேலையிலும் சரி அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. பிகாஸ் பேசிக்லி நான் ஒரு கேன்சர் பேஷண்ட். ஸோ எனக்கு வந்து ஸ்டெம் செல் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு என்னோட கேன்சர் ஜேர்னிக்கு. பிகாஸ் பேசிக்லி கேன்சர்னா உங்களுக்கு தெரியும், போத் எல்லாமே ஒரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதுல வந்து என்னை வந்து ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி என்னை கைத்திட்டு விட்டது வந்து ஸ்டெம் செல் தான். ஸ்டெம் செல்லும் சரி, இம்யூன் கேர் சரி, அது ரொம்ப எனக்கு உதவியா இருந்துச்சு. இனிமேலும் என்னோட ப்ரோக்ரஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்து என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் ரியலி அ ஜெம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரொம்ப அரிது. ஏன்னா டாக்டர் கூட உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன எடுக்கணும், இந்த ஜேர்னில போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும், அதுக்கு என்ன நீங்க எடுக்கணும், அது யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஃப்ரம் மவுத் ஆஃப் பீப்புள் தட் உங்களுக்கு வந்து இதுதான் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு நான் ஒரு கரெக்டான பாத்ல போய் எனக்கு இது ஒரு அபூர்வமான ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ ஐம் ஆக்சுவலி ப்ரோக்ரஸிங் வெரி வெல். என்னோட ரீடிங்லாம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஸோ ஐ ஹவ் டு ரியலி தேங்க் த ப்ராடக்ட் வித் ஆல் மை ஹார்ட். அதே மாதிரி ஐ வாஸ் இன் த கம்பெனி ஒர்க்கிங் ஃபார் அபவுட் 24 years வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலையில எவ்வளோ ஈடுபாடா இருந்தாலும் வருமானம் வந்து ரொம்ப கம்மி. இன் சென்ஸ்ல வருமானம் கம்மின்னு ஏன் சொல்றேன்னா, இட்ஸ் நாட் ஐம் பெய்ட் லெஸ், ஐம் பெய்ட் அ வெரி குட் அமௌண்ட். பட் இப்போ உள்ள ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹை. அதுக்கு வந்து பத்தாது. அப்படி வந்து யூ ஹாவ் டு டூ அ செகண்ட் ஜாப். நான் என்ன பண்ணாலும் அதான் செஞ்சேன். அப்போ நான் வந்து கட்டாயமா செஞ்சுட்டு இருந்தேன். டைனஸை வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு, அதனால கட்டாயமா செஞ்சுட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு வந்து அதோட பெனிஃபிட், அதோட அருமை புரியுது. ஐ நோ தட் ஓகே, இங்க கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சு உடம்ப வருத்தி வேலை செய்யறதோட என்னோட டைம்ல, என்னோட ஃப்ரீ டைம்ல நான் வந்து ஃபுல் டைமா செய்யணும்னு நான் வந்து ஐ லெஃப்ட் மை 24 years சர்வீஸ் பண்ண ஒரு இடத்த விட்டு நான் டைனஸ்க்கு முழுமையா வந்தேன். ஐ இன்சைட் டைனஸ் நவ் கம்ப்ளீட்லி. அண்ட் மை மைண்ட், சோல், எவ்ரிதிங் வந்து நான் டைனஸ்ல கொடுத்துருக்கேன். ரிஜெக்ஷன் வரும். இன்னைக்கு கூட there was like a few rejections, but I've no I'm not going to worry about it because ஒரு கடல்ல நிறைய மீன் இருக்கு. There's a lot of fishes in the sea, so you just have to throw your bait and then get your sources out. That means ஒரு உங்களுக்கேன்னு உங்க பேட்ல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேடி வருவாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ லேர்ன். என்னோட கேன்சர் ஜேர்னிக்கும் நிறைய பேர் வந்து ஐம் ஆக்சுவலி ஹெல்பிங் அவுட். பட்
yes, I have feedbacks and the product or feedbacks வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பிசினஸ்லயும் வந்து I'm doing very well in a sense like எனக்கு பேக்கப்னு எல்லாரும் இருக்காங்க. ஸோ we don't have to worry. டாக்டர் மாதிரி நிறைய கோச்சஸ் பக்கத்துல இருக்கும்போது we don't have to worry of anything. So that's my ஷேரிங். ஸோ எதுக்கும் பயப்படாம துணிஞ்சு நம்ம வந்து ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கணும்னா நான் டைனஸ் தான் எடுத்து வைக்கணும்னு நான் எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு அருமையான ஒரு ஷேரிங் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஷேரிங் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரீ ஃப்ரம் கேன்சர்லேருந்து வந்துட்டு நீங்க வந்து உங்களோட செல்ஃப் வந்து கெயின் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வாய்ஸும் நீங்க வந்து கெயின் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க. வெரி ஹாப்பி டு ஹியர் தட். இன்னும் நிறைய மேலும் மேலும் நிறைய சக்சஸ்ல நீங்க பாக்கணும்னு கண்டிப்பா நாங்க உங்களுக்கு விஷ் பண்றோம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஒரு அருமையான ஒரு ஷேரிங் கொடுத்ததுக்கு. அண்ட் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படி மிஸ் லீலா வந்து சொன்னாங்களோ டெல்லியில வந்து சொன்னாங்களோ நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கிங் லைஃப்ல வந்துட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம்னா ஒண்ணு நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும். நம்மளோட லவ் ஒன்ஸ்க்கும் சரி நம்மளோட ஃபேமிலிக்கும் சரி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். இல்ல நம்ம செல்ஃப்கே வந்துட்டு ஏதாவது நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஏதோ பிறந்தோமோ வாழ்ந்தோமா இருந்தோமா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அதுக்கான ஒரு பாதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். யாரு இந்த பாதையை நம்மளுக்கு கொடுப்பாங்க, இல்ல எங்க போய் நம்ம தேடுவோம், எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம மைண்ட்ல அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னாலே வந்துட்டு உங்களுக்கு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கணும். சோ சுமாரா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கேன்னு நீங்க வந்து ஒரு பினாங்க்கு போகணும்னா, ஓகே மலேசியால வந்து இப்ப பினாங்க்கு போகணும்னா வந்துட்டு இங்கேன்னு பினாங்க்கு போறதுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு இருக்கணும், அதுக்கு டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கணும். உங்களுக்கு ஒரு கார் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பைக் இருக்கணும். யூ நீட் டிரான்ஸ்போர்டேஷன். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தாதான் நீங்க அதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளான் உங்களால வந்துட்டு நீங்க செட் பண்ண முடியும். சோ எவ்வளவு நேரத்துக்கு நீங்க உங்க ஜேர்னி நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்க, இது எல்லாமே நீங்க செட் பண்ணும்போதுதான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரிதான் பிசினஸும். பிசினஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம்னா வந்துட்டு ஓகே ஆரம்பிச்ச கையோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் பாத்துடலாம், டக்குன்னு வந்து நீங்க ஒரு மில்லியனர் ஆகலாம் அப்படிலாம் வந்து இல்ல. அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணணும். அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு லேர்னிங், ரிஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்துட்டு நம்ம கோ த்ரூ பண்ணும்போதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம டே பை டே நம்ம வந்து அதுல கெயின் பண்ணி இன்னும் நம்ம வந்து பாலிஷ் ஆகி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்பிரினரா நம்ம வந்து ஆரம்பிப்போம் நம்ம அதுல. ஓகேங்களா? சோ அந்த ஒரு வகையில வந்துட்டு நம்மளோட ஒரு ஷேரிங் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின். சோ அந்த ஒரு வகையில அடுத்தது வந்துட்டு நம்மளோட அடுத்த ஒரு ஷேரரை நம்ம இன்வைட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைனமிக்கான ஒரு லீடர், ரொம்ப ஒரு வெரி enthusiastic and also ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனுஷர் கூட, ஒரு wonderful human being as well also. So I would like to invite our Morgan sir. So Morgan sir இருக்கீங்க? Okay, so நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். Yes, Gayatri. Yes sir, வணக்கம். Very good explanation. ரொம்ப நல்ல explanation. Actually நம்ம பிசினஸ் வந்து நம்ம இப்ப ஜோஹோல செஞ்சு முடிச்சோம் ஈவென்ட். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப பிணையங்களை ஈவென்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப அந்த பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கூடி சீக்கிரத்துல நம்ம செய்யறது வந்து ஜூலை கண்டிப்பா ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்ம சிங்கப்பூர்லயும் நம்ம ஒரு சின்னதா இப்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். என்ன ஒண்ணு நம்ம கிட்ட என்ன ஒண்ணு சொல்றேன்னா வந்து எல்லாரும் வந்து இந்த பிசினஸ் கண்டு இது என்னது முயற்சி எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒண்ணுமே முயற்சி எடுக்காம 8 ஹவர்ஸ் கம்பெனில வேலை செய்றாங்க. அந்த கம்பெனில வந்து அவங்களோட லைஃப் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா செய்ய முடியுது. ஆனா பிசினஸ்க்கு வரும்போது அந்த அளவுக்கு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் நான் ரொம்ப பேத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோஃபா நம்ம பிசினஸ் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப பேர் வெளியில சொன்ன மாதிரி கேன்சர் பேஷண்ட், அப்புறம் ஆஸ்மா ரொம்ப கியூர் ஆகுது, அப்புறம் எனர்ஜெட்டிக். தேங்க்ஸ் a lot காயத்ரி. Alright sir, thank you so much மோகன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்துட்டு நம்மளோட ப்ரீவியூ வந்து நிறைய இடத்துல நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு வகையில வந்து
பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இன்னும் நிறைய லீடர்ஸ் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க நம்மளோட பிசினஸ்ல. ஏன்னா அது மட்டும் இல்லாம அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் சரி, அவங்களோட லேர்னிங்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களோட ஆதரவை என்னைக்குமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எஸ், இப்ப சொன்ன மாதிரிதான் வந்துட்டு நம்ம ஒர்க்கிங் வந்துட்டு நம்ம வந்து ஒர்க்கிங் லைஃப் வந்து நம்ம தப்பு சொல்லல. நம்மளுக்கு ஒர்க்கிங் லைஃப், ஜாப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா வந்துட்டு ஒரு கேரியர் வைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குதா, ஒரு லைஃப் ஸ்டைல் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்குதான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருந்துகிட்டு இருக்குது. சோ அந்த ஒரு கொஸ்டின் மார்க்குக்கான ஒரு ஆன்சர் தான் வந்துட்டு உங்களுக்கான ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க வந்து தேடணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் அது என்ன டைப் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிடைக்கும் போது அது என்னதான் அது அப்படி நம்ம தெரிஞ்சு அதுல நம்ம கத்துக்கும் போதுதான் வந்துட்டு அதுல நம்ம என்னென்ன விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என்ன நம்ம கெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு நீங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு லீடரை நம்ம இன்வைட் பண்ண போறோம். சோ நம்ம கூட வந்து லீடர் பிரசன்னா சார் நம்ம கூட இருக்காங்க. சோ நம்ம பிரசன்னா சாரை நம்ம இன்வைட் பண்ணலாம். ஓகே, வணக்கம் பிரசன்னா சார். வணக்கம் லீடர் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நலம் நலம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அண்ட் ஒரு எஸ், ஓவர் டு யூ சார். நினைக்கிறேன் உங்களோட இது வந்து மைக் வந்து மியூட் பண்ணிருக்கீங்க சார். ஓகே, இருங்க, ஜஸ்ட் கிவ் மீ a moment. ஓகே சார். யா, தேங்க் யூ லீடர். நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? எஸ் சார், கிளியரா கேக்குது. ஃபேன்டாஸ்டிக். சோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் பிரசன்னா வெங்கடேஷ் ஃப்ரம் சென்னை, இந்தியா. அண்ட் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன் நம்மளுடைய நாதன் ஒரு பிரசன்டேஷன் வந்து நம்மளுக்காக கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க டைனஸ் குளோபல். எஸ்பெஷலி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ், அமேசிங் ப்ராடக்ட்ஸ். இங்க இந்தியால வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த டெஸ்டிமோனிஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம் எல்லாமே. பிகாஸ் மேடம் லீலா கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு கேன்சர் அவங்களுடைய இது கூட வந்து சூப்பர் ரெக்கவரி கிடைச்சிருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த வகையில வந்து நம்மளுடைய டைனேஸ் ரொசண்டா வந்து லெவல் 1 டயபெட்டிஸ், அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து சுகர் ப்ராப்ளம் எல்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ லெவல் 1 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் யங் கேர்ள், அவங்களுக்கு வந்து லெவல் 1 டயபெட்டிஸ் இருக்கு. அவங்க ரொம்ப வருஷமா மெடிசன்ஸ் எடுத்து இன்னைக்கு ஒரு சைடு கிட்னியே அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி வந்து ஒரு பேஷண்ட் இன்னைக்கு வந்து நம்மளோட டைனேஸ் ரொசண்டா எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீம்ல இருக்க ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரத்துல அந்த பேஷண்டோடைய டெஸ்டிமோனிஸ் அண்ட் அவருடைய ரெக்கவரி பத்தி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ண போறோம். ஸோ இந்தியால வந்து பிசினஸ் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மக்கள் கிட்ட ரீச் ஆகும்போது நல்ல ஒரு வரவேற்பு, அதாவது வைரல் ஆகுதுன்னு சொல்லலாம். பீப்புள் எல்லாருமே வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே சமயம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து நம்ம பிசினஸ் வாய்ப்பு மூலியமா இன்கம் சூப்பரா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க வேலையோ இல்ல நம்ம செஞ்சுட்டு இருக்க பிசினஸையோ தொந்தரவு செய்யாம நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைமை அழகா யூஸ் பண்ணி சூப்பரா இன்கம் ஏர்ன் பண்ற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைனீஸ் குளோபல் நம்ம கையில இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அது இல்லாம அர்பனிசம் சொல்லிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் நம்ம இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் இருக்கும். அண்ட் நிறைய பேரோட வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய ஹிப் சைஸ் வந்து கம்மியா இருக்கு, பேண்ட் எல்லாம் லூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்டிமோனிஸ், நிறைய ஃபீட்பேக் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. ஸோ ஒரு ஆக்டிவா ஒரு சுறுசுறுப்பா நம்மளை வச்சுக்குது. அதே சமயம் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டமக் எல்லாமே அந்த கலோன் கிளன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டமக்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் திங்ஸ், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வெளியில போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ஆக்டிவா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு பீப்புளுடைய லைஃப்ல வந்து சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதே சமயம் பிசினஸ் வாய்ப்பு இப்பதான் இந்தியால ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்க கண்டிப்பா வேற ஒரு நாட்டுல இருக்கீங்க, நீங்களும் இந்தியால பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு சரியான டைம். ஸோ நீங்களும் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதே சமயம் நீங்க இப்ப இந்தியால இருக்கீங்க,
இந்த பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன அப்ரோச் பண்ணுங்க, நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், ஒரு டீமா ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஜூம்ல வந்து நம்ம தவறாம கலந்துக்கிட்டு அண்ட் டைனேஸ் சக்சஸ் அகாடமி அதை பத்தி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு இந்த டைனேஸ் சக்சஸ் அகாடமில சொல்லி தரப்போற விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை வந்து கண்டிப்பா அடைய முடியும். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான பிரின்சிபல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் ஃபைனலி ஸோ இந்த செஷனோட எண்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட வர போறாங்க. ஸோ அவருடைய நாலேஜ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் பிசினஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வர முடியும். பிகாஸ் இதே இண்டஸ்ட்ரியில ஒரு 40 வருஷம் அனுபவம், ஆனா அது இல்லாம பல கோடீஸ்வரர்களை உருவாக்குற பெருமை அவருக்கு இருக்கு. ஸோ டாக்டர் மகா வந்து ஃபைனலி நம்மளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து மிஸ் பண்ணாம நீங்க எல்லாரும் அவசியமா இருந்து பார்க்கணும். பிகாஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம லைஃப்ல வந்து அதுல இருந்து ஒரு மாற்றங்கள் உருவாகிட்டே இருக்கும். அந்த வகையில எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்ததுக்கு ஸோ டாக்டர் மகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். ஸோ அவரு வந்து ஃபைனலி ஒரு ஷேரிங் கொடுக்க போறாரு. ஸோ ஈவன் நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ லீடர் காயத்ரி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச் லீடர் பிரசன்னா சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய டெஸ்டிமோனிஸ் உங்ககிட்ட நாங்க வந்து நிறைய நம்ம வந்து கேட்க போறோம் வெரி சூன். ஏன்னா அது மட்டும் இல்லாம நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸும் நம்ம வந்து கேட்க போறோம். நிறைய லீடர்ஸ், சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு வகையில வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இன்னும் நிறைய பிக் பூம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன் அந்த வகையில. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு லீடரை இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப யங் அண்ட் அவரு ரொம்ப ஒரு என்தூசியஸ்டிக்கான ஒரு லீடரும் கூட, அண்ட் ரொம்ப ஒரு யங் அண்ட் டேலண்டட் லீடர் as well also. அண்ட் அவங்களும் பிசினஸ் ரொம்ப அருமையா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வித்வுட் ஃபர்தர் டிலே நம்மளோட கடைசி ஷேரை நம்ம இன்வைட் பண்ணலாம். we have our leader கவீந்திரன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ லீடர் கவீந்திரன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இருக்கீங்களா? ஓகே, லீடர் கவீந்திரன். ஓகே, லீடர் கவீந்திரன் இருக்கீங்களா? ஓகே, மேபி அவங்களுக்கு லைன் ஏதாச்சும் ப்ராப்ளம், ஏதாச்சும் இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அந்த ஒரு வகையில நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த அவ்வளோ அருமையான ஒரு ஷேரர்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ஒரு அருமையான ஒரு ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஒரு டைரக்ட் டு த பாயிண்ட் அழகா வந்து ஒரு அருமையான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்மளோட அடுத்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம வந்து இன்வைட் பண்ணிடுவோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்மளோட டாக்டர் மகாதேவன் சார் நம்ம இன்வைட் பண்ணலாம். ஸோ டாக்டர் ஐ தேர்? யா, ஐ அம் ஹியர். வணக்கங்களா? எஸ் சார், கிறிஸ்டல் கிளியர் சார். ஓவர் டு யூ. ஓகே ஓகே. வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டும் தலைமுறை. நன்றே செய், அது நன்றாக செய். ஒன்றே செய், அது ஒன்றாக செய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு ஆள் ஆரம்பிச்சு இப்ப பல பேருக்கு இந்த வாய்ப்பு போய் சேர்ந்து இப்ப இந்தியாவில் நல்ல சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து இன்னும் ஒரு ஹெர்பல் லைஃப்னு ஒரு கம்பெனியில் வந்து இன்னைக்கு ஈடுபட்டாங்க. ஸோ அடிமேல் அடித்தா அம்மியன் நவருன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நேற்று என்ன செய்யறோம் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம எங்க போறோம், எப்படி போறோம். ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறிட்டு வருது. அதை பார்த்தாலே வருங்காலத்துல வந்து இப்ப நானா வந்து ஒரு ட்ரெயினர், கோச்னாலே இப்ப அதான் நான் ரொம்ப முக்கியமா டைம் கொடுக்க போறேன். எனக்கு நிறைய இப்ப வாய்ப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுல என்ன நான் பாக்குறேன்னா, ஒரே நேரத்துல அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் ஒரு பவர் பாயிண்ட் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம ஒரு சேட் ஜிபி கிட்ட அது அவங்க என்ன பேச சொல்றாங்க அங்கேயே கேட்டு அங்கேயே அந்த பதில கிடைச்சி அங்கேயே ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதாவது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் குரூப்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். சேட் ஜிபிடி அந்த கேள்வி கேட்டேன். நீங்க சேட் ஜிபிடில வந்து எப்படி நீங்க கேள்வி கேட்கணும்னா, நீங்க சிம்பிளா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம ஆன்லைன்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம நீங்க கேட்டீங்களா, அது டீட்டெயிலா கொடுக்காது, அது கமிட் பண்ணாது. ஆனா உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இப்ப gayatri@gmail.com போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களா, அப்பதான் டீட்டெயில்ஸா கொடுக்கும். And I tell you, it's very very powerful guys. இப்ப என் பேர்ல இப்ப எனக்கு வந்து 62 வயசு. இது வந்து ஏன் எனக்கு 22 வயசுலயே வரலன்னு அந்த ஒரு ஏக்கம் இருக்கு.
நாங்கள் எல்லாத்தையும் அப்பயே செஞ்சு அப்பயே நம்ம அப்பா அம்மாலாம் அப்பயே நம்ம வந்து அழகா ஒரு சிறப்பாக கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல். பாய்ஸ்னு ஒரு படத்துல வந்து நம்ம இவர் செந்தில் வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே கோயில் உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு, ஒரு பிளாக் புக். அந்த புத்தகத்துல வந்து எத்தனை மணிக்கு விஜயகாந்த் வீட்டுல வந்து சாப்பாடு போடுறாங்க, ஆபீஸ்ல சாப்பாடு போடுறாங்க, எத்தனை மணிக்கு இந்த கோயில சாப்பாடு போடுறாங்க, எத்தனை மணிக்கு அந்த கோயில சாப்பாடு போடுறாங்க, அவர் ஒரு லிஸ்டே வச்சிருக்காரு. அப்ப அந்த பொடியன் போயிட்டு அவருக்கு போய் அந்த சாப்பாடு கொண்டு வருவாரு. அப்ப அந்த பொடியன் கேட்பான், இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்பான். அப்பதான் அவர் சொல்லுவாரு, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு. You see, whatever you do, guys, உங்க ஹெல்த் சரியில்லையா, யூ டோன்ட் ஹேவ் த ரைட் இன்ஃபர்மேஷன், அதனால உங்க ஹெல்த் சரியில்லை. உங்களுக்கு பணம் இல்லையா, உங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை, அவ்வளவுதான். இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் லோடட், ஓவர்லோடட் வித் இன்ஃபர்மேஷன். அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, மலேசியால கூட உலக ரீதியில கூட நிறைய டிப்ரெஷன், நிறைய சூசைடல் ஃபீலிங், ஆளுங்க தற்கொலை நிலைமைக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எது எடுக்குது, எதுக்கு கூடாது, எது நம்புறது, எது நம்ப கூடாதுன்னு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. இப்ப பேண்டமிக் முன்னுக்கு வந்து லேடிஸ் வந்து ஒரு 16% தான் சூசைடல் ஃபீலிங் சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு 80%, 86% வந்துருச்சு. 10ல் வந்து ஒரு யூத் அந்த சூசைடல் ஃபீலிங் இருக்கு. அப்படின்னா ஓவர்லோடட். நீங்களா பாருங்க, எக்ஸாம் படிச்சீங்களா, உட்காந்து நீங்க அப்பதான் எக்ஸாம் நம்ம சீரியஸா படிப்போம். நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு சீரியஸா உட்காந்து படிப்போம். எக்ஸாம் ஹால்ல போய் காய்ச்ச வந்துடும். ஏன்? too much of information. அப்ப இப்ப நம்ம எப்படி இதை செய்யணும், எப்படி சிறப்பா கொண்டு போகணும்னா, நம்ம ஒரு நிலைக்கு வரணும். ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அந்த ஒரு நிலைக்கு வந்தாதான் நம்மளுக்கு வந்து நோய் தடுக்கும் சக்தி வரும். இப்ப என்னோட இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல வந்து 25 வருஷம் ப்ரோக்ராம் செஞ்சுட்டாங்க. அந்த டீமை உருவாக்கணும்னு அதுக்கு பேர் வச்சது, நாங்களாம் அந்த பேரை வச்சேன். 3 பேர் சேர்ந்து அதை ஆரம்பிச்சோம். அப்ப என்னை கூப்பிட்டாங்க as a founder அப்படின்னு. அங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவருக்கு வந்து 12 மணிக்கு வந்து அவரோட பர்த்டே, 60th பர்த்டேன்னு சொன்னாரு. அவரை கால் பண்ணி விஷ் பண்ணேன். இன்னைக்கு கால் பண்றாரு, நாளைக்கு நான் மீட் பண்றது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னைக்கு சொல்றாரு, அவருக்கு ஒரு மைல் ஸ்ட்ரோக் வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி. இப்ப பாருங்க, எது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப ஏன் இதெல்லாம் வருதுன்னா, நம்மளுக்கு வந்து ஒன்னு டிப்ரெஷனா இருக்கும், ஒன்னு வந்து பணம் பிரச்சனையா இருக்கும். 99.9% பணம் பிரச்சனை தான். நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அந்த புத்தகம் வந்து 1950s எழுதின புத்தகம். How to stop worrying and start living. 1960s சொன்னாங்க, மனிதனோட முக்காவாசி பிரச்சனை. அப்ப சொன்னாங்க ஒரு 80 to 90% இஸ் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் சொன்னாங்க. இப்ப வந்து 90%, 99% வந்துச்சு. நேற்று டீசலோட விலையை ஏற்றிட்டாங்க மலேசியால. அதோட டேரிஃபை குறைச்சிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, எல்லா விலையும் ஏறுது. பஸ்ல இருந்து எல்லாமே ஏறிட்டு போகுது. அப்ப ராபர்ட் கியோசாக்கி சொன்னாரு, உன்னை விலைவாசி ஏறிச்சுன்னா நீ அதை பார்த்து கவலைப்படாத, உன்னை வருமானத்தை பில் பண்ணு. அதே சேட் ஜிபிடி நான் கேட்டேன். ஏன்னா இப்ப நான் ட்ரைனிங் கோச்சிங் போற நேரத்தில் எனக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க. என்ன ப்ரொஃபஷன் இப்ப இந்த சமயத்துல வந்து என்ன ப்ரொஃபஷன் த பெஸ்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இப்போ காலேஜ்ல வராங்க, யூனிவர்சிட்டியில் வராங்க, அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் த பெஸ்ட் அப்படின்னு எனக்கு வந்த ஆன்சர் வந்து ஃப்ரீலான்சிங் இஸ் த பெஸ்ட்னு. டாக்டர் சொல்ல, லாயர் சொல்ல, என்ஜினியர் சொல்ல, ஃப்ரீலான்சிங். வாய் ஃப்ரீலான்சிங் கைஸ்? கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் சிந்திங்களேன். ஃப்ரீலான்சிங் மீன்ஸ் நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு பல இடத்துல இன்கம் ஏர்ன் பண்ணலாம். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். 1990s நாங்கள் பாப் ப்ராக்டர்னு அந்த சீக்ரெட்டோட ஆரம்பத்தில் அவர் சொன்னது வந்து எங்களுக்கு அப்போ உணர்ல புரியல. ஆனா இப்ப தெரியுது எப்படி இந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர முடியும் அப்படின்னு. இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சிஸ்டமுக்கு அப்பன், சிஸ்டமுக்கு பாட்டன், சிஸ்டமுக்கு சிஸ்டம். நீங்க கர்நாடகாவில் டெய்லி பாக்குறீங்களா, அவன் தான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு பிராண்ட் கூட மாட்டிக்க கூடாது. இந்த பிராண்ட் தான் என்னை காப்பாற்ற போகுது அப்படின்னு மாட்டிக்க கூடாது. இந்த ப்ராடக்ட் தான் என்னை காப்பாற்ற போகுது அப்படின்னு உட்காரக்கூடாது. அதுதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, நோக்கியான்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்ப இந்த கம்பெனியை காணுமே. நம்ம கம்பெனி இருக்கு, நான் ப்ராடக்ட் பாய்க்கிறது இல்லையா. நோக்கியானால தான் நான் வாழ்வேன், இல்லைன்னா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, பெட்ரோனாஸ்ல தான் பெட்ரோல் போடுவாரு.
நான் சொன்னேன், பெட்ரோனாஸ்ல வந்து பின்னால வந்து நம்ம வீட்டில் எப்படி சீனி அம்மா நம்ம எங்க எஸ்டேட்ல வந்து பக்கத்து எங்க வீட்டில் சீனி இல்லாட்ட எங்க அம்மா வந்து பின்னால இருந்து பக்கத்து வீட்டு கேட்பாங்க, கொஞ்சம் சீனி கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், முன்னுக்கு இப்போ பிராண்ட் அப்படிதான், ஆனால் பின்னால் அவங்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட். இல்லை சார் நான் அதான் போடுவேன்னு ஒரு ரவுண்டு அடிச்சு பெட்ரோலை முடிஞ்சிருக்கும். இஸ் ஆல் பிராண்ட் கான்சியஸ்னஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் கைஸ். கிராண்ட் கான்சியஸ்னஸ் இஸ் என்கரேஜிங். இப்போ வந்து நம்ம கிராண்டா இருக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இப்ப இந்த இடையில வந்து இந்த 2023 வரையும் நம்ம எல்லாமே ஒரு சொகுசுல இருந்தோம், சுகமா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், ஆனந்தமா இருந்தோம். ஏன்னா ஒற்றுமையா இருந்தோம். ஒன்றே செய், ஒன்றாக செய், சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்தோம். என்னைக்கு நம்ம வந்து ஒற்றுமையா சந்தோஷமா செய்யறோமோ வருமானம் நம்மளை தேடிட்டு வரோம், ஆனந்தம் நம்மளுக்கு தேடிட்டு வரோம், எல்லாமே தேடிட்டு வரோம். ஏன்னா நம்ம அது ஆனந்தமா செஞ்சுட்டு இருந்தோம். நீங்க சின்ன பிள்ளை நீங்க பாத்தீங்களா, நீங்க வளர்ந்த இடத்துல பாத்தீங்களா, தோட்டத்தில் வளர்ந்துருக்கலாம், எங்கேயோ வளர்ந்துருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு பணம் இல்லைன்னு நம்மளுக்கு அந்த பிரச்சனையே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா இருந்தோம். ஆனா அவங்களுக்கு பணத்துக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்கல. என்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்ப உங்களோட ஹாப்பினஸ் ஆல் பேக்னு சொல்லுவாங்க. ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சிசியம் போய் கேட்டேன்னா, ஐ ஒன் பீஸ் அப்படின்னு. நீ ஐ வாண்ட் போடு, பீஸ் தன்னாலே வரும், ஏன்னா நீ தான் பீஸ் அப்படின்னு. அப்ப இந்த ஐ வாண்ட் தான் நம்மளை கொன்னுது. நம்ம சந்தோஷமா இருந்தோமா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் பார்த்தேன், ஏன் இந்த 2023 எக்ஸாக்ட்லி ஏப்ரல் மாசம் ஏன் இந்த மாற்றங்கள் வந்துச்சு? இவனாலயா அவனாலயா இல்ல அவனாலயான்னு அதெல்லாம் இல்ல, பிரபஞ்சம் மாத்துது. அதை ஏதோ ஒரு பெருசா வரப்போகுது அப்படின்னு யோசி மாத்தி பல ரீதியில நான் பார்த்தது. நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது வந்து பொன்னின் செல்வன். பொன் இன் அந்த இங்கிலீஷ் வார்த்தை நிறைய நிறைய இங்கிலீஷ் வார்த்தையில வந்து தமிழ் வார்த்தையில வந்து நிறைய கோடட் மீனிங்ஸ் இருக்கு. பொன் இன், உள்ளதான் உன்னோட பொன் இருக்கு, உங்களுதான் எல்லாமே சகலமா இருக்கு. அதான் பொன் இன் செல்வன். அந்த வார்த்தை செல்வன் நினைக்கிறீங்களா? செல்வன் நம்மளாம் போய்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம போற நேரத்துல நம்ம சந்தோஷமா உலாலா, அதான் உல்லாகம் சொன்ன தமிழன், சந்தோஷமா இருந்துட்டு போகணும், ஆனந்தமா இருக்கணும். அவன் பணத்துக்கு எல்லாமே சொல்லல, நீ இந்த பணம் தான் சந்தோஷமா இருக்கும், இந்த கார் இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும், இந்த லேடி தான் சந்தோஷமா, அப்படி சொல்லவே இல்லை. அவன் சந்தோஷமா இரு, நீ எல்லாமே உன்னை நாடி வரும், உன்னை தேடி வரும் அப்படின்னு. அப்ப பொன் இன் செல்வன். அப்ப அதுல சொன்னாங்க கல்கி எழுதின புத்தகத்துல வந்து அது ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன தெரியுங்க அந்த ரகசியம்? ஏன் சோழன் வந்து 1000 ஆண்டு ஆண்டான், அந்த 1000 வருஷத்துக்கு வந்து அந்த சோழன் ஆண்ட அந்த டைனஸ்டியை வந்து அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வெள்ளக்காரன் வந்து மற்ற நாடெல்லாம் போய் பிடிச்சான். அது அவனோட ஐடியா இல்லை. ஒரு நாட்டுல எப்படி ஒரு கவர்மெண்ட் ஓட்டுறது, ஒரு நாட்டுல எப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்றது, எல்லாமே சோழன் தான் இருந்தாங்க. சோழன் என்ன ரகசியம் வச்சிருந்தான்? 3 உங்களுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் வந்து 3 தான். கடவுள் நீங்க என்ன வேணுமா கூப்பிடுங்க, கூப்பிடாம இருங்க, பிரச்சனையே இல்லை. நம்புறீங்களா அது பிரச்சனையே இல்லை. அந்த காலத்துக்கு அவங்க சோழன் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அவங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க. எது மேல நம்ப வச்சாங்க? அவங்க பாடி. என்னைக்கு மனுஷனுக்கு கண்ணாடி வந்துச்சோ அன்னைக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் பாடி எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் பாடி எப்படி இருக்கு, ஒரு யானை வந்து தண்ணியில பார்த்தா கூட, தண்ணி குடிச்சா கூட அது பாடின்னு அதுக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நம்ம அந்த கண்ணாடி வந்துச்சோ அன்னைக்கு தான் நமக்கு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா உங்க பாடி வந்து பாத்துட்டீங்களா, ஐயோ நான் அப்படி இருக்குன்னு நினைச்சீங்களா, அங்கதான் உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து பெருசா வர மாட்டேங்குது. அப்ப பாடி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு பெரிய சொத்து, பெரிய பொக்கிஷம். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் நம்ம பாடி தான். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்பான்றாங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச அம்மான்றாங்க. நீங்க உங்களை நேசிக்காம எப்படி அப்பா அம்மா நேசிக்க போறீங்க? அப்ப இட்ஸ் எ பாடி கைஸ். பாடி கலங்கத்தான் இருந்துச்சுங்களா, பாடி அங்க இருக்குல்ல. அப்ப பாடி இருக்குன்னு எப்படி உங்களுக்கு உறுதி பண்ண முடியும்? மூச்சு போச்சுன்னா அங்க பாடி தான் இருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து அது பெனன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப விளக்கத்துல கொஞ்சம் ஸ்டைலா பாடின்னு சொல்றோம். சோ இது ரெண்டும் ஒன்னா வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நாள் வந்து சிறப்பான நாள். என் மூச்சு என் கூட இருக்கு, என் பாடி என் கூட இருக்குன்னா பியூட்டிஃபுல் டே, வண்டர்ஃபுல் டே. அப்பா நன்றிப்பா, இன்னைக்கு எனக்கு மூச்சு இருக்கு, என் பாடி இருக்கு, அப்படி அந்த நன்றி மறவாம சொல்லணுமா? நம்ம போய் எங்கே கும்பிடு கூட தேவையில்ல. அதான் அவன் எதிர்பார்க்கிறான், நன்றி மறவா, attitude of gratitude. அந்த attitude of gratitude வந்து எனக்கு மூச்சு இருக்கு, எனக்கு பாடி இருக்கு, ஃபேன்டாஸ்டிக். இப்ப மூச்சு இருந்துச்சுன்னா பாடி இருந்துச்சுன்னா என்ன இருக்கு? அது அடுத்தது எனக்கு பிரபஞ்சம் இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அவங்க வந்து பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நம்பினாங்க.
அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எதுக்கு அவங்க வந்து அப்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, கங்கா சரஸ்வதிலாம் மேல நோர்த்ல ஓடி இருந்துச்சு. நடுவில் வந்து டெக்கான் ஹெல்த்னுவாங்க. பிரசனா இருக்கிற பாருங்க, டெக்கான் ஹெல்த்னா அது வந்து அங்க அதுக்கு மேல போக முடியாது. அப்ப டெக்கானுக்கு கீழே தான் நம்ம. டெக்கானுக்கு கீழே வந்து அந்த ஹோல் திங் வாஸ் மட்ராசி பட்டணம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதுக்கு பேர் கூட இல்லை. அப்ப அங்கேருந்து ஓடின ஒரே ஆறு தான் காவேரி. அந்த காவேரி தான் வந்து எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துச்சு. அப்ப அந்த காவேரி வந்து நார்த்ல இருந்து கீழே சென்னை வரைக்கும் வந்துச்சு. அந்த காவேரி, அந்த காவேரிக்கு தான் அவனுங்க சோழன் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த காவேரி போற அவங்க வாழ்க்கை ஓடணும்னு சொல்லுவாங்க. அந்த காவேரி அதான் பொன்னியின் செல்வன். அந்த காவேரியில தான் ஆரம்பிச்சாங்க எல்லாமே. ஸோ அந்த காவேரினால தான் இப்ப ரொம்ப பிரச்சனை வருது. ஏன்னா அந்த பார்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனால. ஸோ காவேரி போல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கவரி மண்றாங்களே, அது காவேரி மண். அப்ப இதான் நம்மளோட சிறப்பு, தமிழனோட சிறப்பு, சோழனோட சிறப்பு. சோழனாலே நீங்க கூகுள் பண்ணிக்கலாம், சொல்லுவாங்க மிஸ்டிக்கல் எனர்ஜின்னுவாங்க. ஒரு மிஸ்டிக்கல். சோழன்னா சோழ புஷ்பங்கன்னு சொல்றாங்களே. We are pure energy, guys. Purest of the purest energy. And from Kaveri, the energy started. And the energy keeps on flowing. அப்ப அந்த எனர்ஜி தான் நம்மளோட, அந்த எனர்ஜிக்கும் அந்த நீருக்கும் நம்மளுக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குன்னு அவங்க அப்பயே உணர்ந்தாங்க. எப்படி இந்த நீர் வந்து எங்கேயோ இந்த ஒரு ஊத்துல இருந்து வருது, அப்படியே கடலுக்கு போதோ, அதுக்குள்ள என்னன்னா வந்து நம்மளுக்கு சந்தோஷம் கொடுத்துட்டு போகுது. அது போலதான் மனிதனும். அவனுக்கு பாடி இருக்கு, மூச்சு இருக்கு. அந்த மூச்சு கூட சேர்ந்து வந்து பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணனா அவன் சந்தோஷமா இருப்பான். எப்படி அது சந்தோஷத்தை கொண்டு வருது? அப்பதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. மனுஷனுக்கு வந்து 7 சென்டர்ஸ் இருக்கு உள்ளுக்கு. அது சக்கரான்னு சொன்னாங்க. சக்னா பியோர்னு அர்த்தம், ரானா சுத்துதுன்னு அர்த்தம். அப்ப அதுல பேஸ் லெவல், அதான் பேசிக், அதான் நம்மளோட மூலாதாரான்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேருக்கு ஏன் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை, அதான் ரொம்ப பிளாக் இருக்கு. எங்க ஏன் அதை பிளாக் பண்ணுதுன்னா பயம், ரொம்ப பயம். இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன பேசுவான், வீட்டு விட்டு வெளியே போலாம் அவனுங்க என்ன சொல்லுவாங்க, ராத்திரி வெளியே வந்தா என்ன சொல்லுவாங்க, பகல்ல வெளியே வந்தா என்ன சொல்லுவாங்க, என்னோட ஃபேமிலி என்ன சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம். பயம் பயம் பயம். என்னைக்கு ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கோ, பிளாக் ஸ்டார்ட் ஃப்ரம் த மூலாதார சக்கரா itself. அந்த சக்கரால தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. நீங்க அதை பாத்தீங்களா? அது எப்படி நான் பேலன்ஸ் கொண்டு வருது சார்? சரி சார், எனக்கு இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் கொண்டு வருது? சக்கரா பேர் தெரியுதோ தெரியலையோ அது முக்கியம் கூட இல்லை. காலங்காலத்தில் இருந்துச்சு, இந்த மூச்சு இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு சூரியன் பகவான் போய் காலங்காலத்துல பாத்தீங்களா? திருக்குறள்ல என்ன சொல்றாங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான். ஆதினா நோ அண்ட் நோ பிகினிங். அந்த ஆதி பகவான் எப்படி இருப்பான்னு பார்க்க சூரியன் நம்ம பார்க்க முடியும். அப்ப சூரியனை பார்த்துட்டோமா, சூரியன் கிட்ட வந்து 5, அதான் பஞ்சான்றாங்க, பஞ்சாரான்றாங்க, பஞ்சாரான் 5 புரோட்டீன்ஸ் இயற்கையாவே சூரியன் நம்மளுக்கு கொடுக்கும். காலங்காலத்துல 10 மணிக்கு முன்னுக்கு யூ கெட் த பியோர் புரோட்டீன் டைரக்ட் ஃப்ரம் த சன்லைட் கேஸ். ஆனா எத்தனை பேரு உங்க மனசு தொட்டிக்கு பாருங்க, எத்தனை பேரு சூரியனை பாக்குறீங்க காலங்காலத்துல? அந்த சூரியன் நீங்க பார்த்தாலே போதும், பல நோய்கள் போயிடும், பல பிரச்சனைகள் போயிடும். பிகாஸ் த எனர்ஜி ஆஃப் த சன் இஸ் சோ பவர்ஃபுல். அதுல இருந்து 5 புரோட்டீன் வரும். அது முடியலையா, அடுத்த ஏஜென்ட், அது ஒரு ஏஜென்ட் இருக்குல்ல, கண்டிப்பா அந்த ஏஜென்ட் தான் அந்த தாவரங்கள். அந்த தாவரங்களை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட அந்த அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த பவர் தான் நம்ம வந்து மிருகங்க சாப்பிட்டுங்களா, மிருகங்களுக்கு பவர் போகும், அந்த 7 சக்கரமும் சரியா ஓடும். அப்புறம் நம்ம சாப்பிட்டோமா, நம்மளுக்கு அந்த 7 சக்கரம் சரியா ஓடும். அதுதான் அந்த ஆதி காலத்துல நம்ம வந்து இயற்கையா அதை சாப்பிட்டு வந்தோம். அப்ப நம்ம அப்புறம் மனிதன் வந்து எப்படி மிருகத்தை சாப்பிடணும் கத்துக்கிட்டான். அப்ப மிருகமா சாப்பிட்டா, அதுவும் சாப்பிட்டான். ஸோ ஒன்னு டைரக்டா பிளான்ட்ல இருந்து வரும், ஒன்னு சூரியன்ல இருந்து வரும் டைரக்டா. அதாவது அதை மிஸ் பண்ணிட்டோமா நம்மளோட தாவரத்துல இருந்து வரும், அதை மிஸ் பண்ணிட்டோமா மிருகத்துல இருந்து வரும். அப்ப இந்த 3 தான் நம்மளுக்கு வந்து உணவு கொடுத்துருந்துச்சு. அப்ப அதுதான் வந்து அந்த ஆதி காலத்துல வந்து உணவே மருந்துனாங்க. உணவே மருந்து. உன்னால உணவு மருந்து ஆக்க முடியலையா, மறு உந்து. அந்த மறு உந்து தான் மருந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மறு உந்து தான் வெள்ளக்காரன் நானோ டெக்னாலஜி வச்சு நம்மளுக்கு கொண்டு வந்தான். இதை எப்ப கொண்டு வந்தா, 2008 கொண்டு வந்தான். அந்த 2008 கொண்டு வந்தது மலேசியால 2013 வந்துச்சு. அப்ப 2013 வந்து அது மாறுனுச்சு 2017. ஆனா இப்ப என்ன தெரியுங்களா, we are not going to stem cell. அந்த ஸ்டெம் செல் எப்படி தெரியுங்களா, நீங்க இலை சாப்பாடு சாப்பிடுற நேரத்துல அந்த ஸ்டெம்ஸ் அடிப்பீங்க தெரியுங்களா, நடுவுல
அந்த இலைக்குள்ள வந்தீங்களா அதான் ஸ்டெம் செல். ஆனா நம்ம எடுக்கிறது வந்து இப்ப தாவரத்துல இருந்து கருவுல இருந்து எடுக்கிறோம். நேற்று ஒருத்தர் கேட்டாரு, சார் தாவரத்துக்கும் கரு இது இது பூம் இருக்கா சார் அப்படின்னு, கரு இருக்கா சார்னு. அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு ஆன்சர் பண்ணாரு, எனிதிங் வித் சீட் மஸ்ட் கம் ஃப்ரம் த பூம். நம்மளும் சீட் தானே, விந்துன்னு சொல்லுவோம் நம்மள. அந்த தாவரத்தோட கருவுல இருந்து எடுக்கிறது தான் ரொசென்டா. நம்ம யாருக்கும் நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, யாருக்கிட்ட நம்ம வந்து கம்பேர் பண்ண தேவையில்ல, கம்பீட் பண்ண தேவையில்ல. ரொசென்டா இஸ் ரொசென்டா கைஸ். ரொசென்டா இஸ் கமிங் ஃப்ரம் பிளசண்டா ஆஃப் த பல்கேரியன் ரோஸ். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு நம்ம ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இல்லாட்டியும் வேற ஆளுங்க நம்பிக்கை வராது. நம்மளுக்கு எப்படி நம்பிக்கை வரும்னா, காலங்காலத்துல இருந்துச்சு வெட்டி நாக்காளில போட்டுமா, அந்த நம்பிக்கை. ஏன்னா அவதானே கொடுத்தா, நம்பிக்கை தானே கொடுத்தா. அப்ப அந்த மூலியமா நம்மள்ட்ட வருது, நம்மள ஒரு நிலைப்படுத்துது. ஒரு நிலைப்படுத்துச்சுன்னா யோர் பாடி கேன் ஹேண்டில் எவ்ரிதிங் கைஸ். உள்ளுக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, உள்ளுக்கு ஒரு பார்மசிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு. இல்லாட்டி எப்படி மிருகம் வந்து, எப்படி குரங்கு வந்து அமேசான்ல வந்து ஒரு 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 டிஸ்கவரி சேனல்ல வந்து ஒரு குரங்கு வந்து ஃபாலோ பண்ணாங்க. பிறக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் 600 வாட்டி குரங்கு உழுவுமா மரத்துல இருந்து. அந்த உருவுற குரங்கு வந்து எந்த இலையை போய் எடுத்தா, எந்த இது போய் எடுத்தா அதோட ஹீல் பண்றது அதுக்கு தெரியுமா. அப்புறம் அதே குரங்கு வந்து ஒரு மாசமா இருக்கிறதுல சொந்தமா அமேசான் ரீவ்ல போயிட்டு சொந்தமா அதே எல்லாம் கிளியர் பண்ணிக்குமா. ஸோ ஆல் தீஸ் ஆர் நேச்சுரலி இன்சைட் ஹியர்ஸ் கைஸ். நம்மளாம் மறந்துட்டோம் அதை. அப்ப that is why ரொசென்டா is so powerful guys. கருவுல இருந்து வருது. அண்ட் நீங்க எடுத்தீங்களா உங்களுக்கு இயற்கையாவே உங்களுக்கு அது வரும். if you ask me now, ரொசென்டால NMN இருக்கு. அந்த NMN வந்து இந்த செல்ஸ் வந்து இன்னும் யூத்தா வச்சுக்கும். and I am feeling more youthful, more energetic, and I tell you ரொசென்டா works on that guys. அதனால தான் இந்த 3-4 மாசமா நான் எப்பயும் ஒரு ப்ராடக்ட் வந்து முதல்ல எனக்கு வேலை செய்யணும், எனக்கு ஃபீல் பண்ணணும். அப்பதான் அந்த ப்ராடக்ட் நாங்க உயிர் கொடுக்க முடியும். And I'm telling you, there's no other product compared to ரொசென்டா as a placenta contributed one. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, அந்த NMN. அந்த NMN அதுல இருக்கு. The other product is urbanism. URBN, urbanனா டவுன் அர்த்தம். அது முன்னுக்கு டீ போட்டோமா தர்பன். ஏன்னா urbanல வந்து மரமே இருக்காது, சூடா இருக்கும், சூடு சூடு சூடு. இப்ப ஃபுட்சால் கூட ஏக்கோன்னு வராங்க, ஏன்னா கடல் இல்லை. அப்ப அது சூடா இருக்கிற இடத்துல இயற்கையாவே ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்க முடியும்? சோ காலங்காலத்துல வந்து நாக்கடியில் அதை போட்டீங்களா, அது உங்களுக்கு அதை கொடுத்துரும் கம்ப்ளீட்டா. urbanism என்ன செய்யணும்னா, urban ஈசம், ஹிந்து ஈசம், புத்திசம், ஜைனிசம். ஈசம் என்ன தெரியுங்களா? ISM. upon you can write or somebody can write for me. inner shine management. உள்ள வெளிச்சத்தை மேனேஜ்மெண்ட் தான் ஈசம் அந்த வார்த்தை. அப்ப அது வந்து மேனேஜ் பண்ணும். எப்படி அதை மேனேஜ் பண்ணுன்னா, நீங்க காலங்காலத்தில் அந்த கேண்டி எடுத்து நாக்கு அடியில போட தேவையில்ல, நாக்கு மேல போட்டீங்களா அது அப்படியே டிசால்வ் பண்ணிடும். சூவபிள்னு சொல்லுவாங்க. அது நீங்க வந்து முன்ல கூட தேவையில்ல, அப்படியே நீங்க அப்படியே சக் பண்ணிட்டீங்களா அப்படியே இயற்கையாவே போயிடும். அப்ப அதை என்ன செய்யணும், என்ன செய்யணும், அது போயிட்டு காலங்காலத்துல நான் சொன்ன சூரியன் வந்து அதான் சான்ஸ் நாங்க அதுக்கு சான்ஸ். அந்த சான்ஸ் வந்து டாக்ஸிக் வெளியாக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தான் நம்ம பிரச்சனை. மற்றவனை பத்தி ஏதாவது கெட்டதா நினைச்சுமா அது வந்து அவனை போய் அடிக்காது, நம்ம தான் அடிக்கும். மற்றவனை பத்தி பொறாமப்பட்டோமா அவனை போய் அடிக்காது, நம்ம தான் அடிக்கும். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தான், நீங்க அவனை பத்தி பொறாமப்படுறீங்க, அவனை பத்தி கெட்டதா நினைக்கிறீங்க, அவனை பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா அவனுக்கு போய் இந்த வார்த்தை போய் சேருன்னு நினைக்கிறீங்க. அவனுக்கு போய் சேரறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது அங்க பந்து எடுத்து விட்டி இருந்தால் சிவர்மல் பட்டுது போல் திரும்பி வரும். நீங்க ஒரு பந்து வீசுறீங்க, அது பட்டுன்னு திருப்பி நம்மகிட்ட வந்துடும், வந்துட்டு எங்க உட்காந்துரும். அதான் டாக்ஸிக் கைஸ். உங்க எண்ணங்கள் தான் நம்மளுக்கு டாக்ஸிக். அந்த டாக்ஸிக் போய் எங்க பாருன்னா லீவரை போய் அடிக்கும். I tell you, நம்ம லீவர் தான் ரொம்ப பாவமானது. ஹார்ட்டுக்கெல்லாம் நம்ம பாவம் நத்திங். அது ஹார்ட் வந்து சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்னா there's no such thing ஹார்ட் அட்டாக். மற்ற ஆர்கன்ஸ் போச்சுதான் ஹார்ட் போவோம், கடைசியில க்ளோஸ் பண்ணும் அதை. ஆனா ரொம்ப அடி வாங்குறது, இடி வாங்குறது நம்ம லீவர் தான். அப்ப அந்த லீவருக்கு வந்து டாக்ஸிக் மேல டாக்ஸிக் மேல டாக்ஸிக் மேல டாக்ஸிக் மேல டாக்ஸிக் மேல டாக்ஸிக் போனுச்சுன்னா, அடித்தாங்கம் இல்லம் உள்ளம் எது இடி தாங்கமா, இடி போல பிள்ளை வந்தா வழி தாங்கமான்னு அது பாட்டு படிக்கும். இவனால நான் அடி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு போகுது. அப்புறம் மேல சொல்லிடும் மிஸ்டர் பீம், மிஸ்டர் ஜீம் பிம்மி ஆப்னு ஸ்டார் வார்ஸ் மாரி, நான் அடி வாங்கிட்டு இருக்கேன், இவன் இருந்தா எனக்கு இன்னும் அடினா கண்டிப்பா எனக்கு கூட்டு போயிருன்னு நம்ம சொல்லிடுவாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மூச்சு போகும்.
You see guys, no man dies, we kill ourselves னு சொல்லுவாங்க. You see, நம்மளுக்குன்னு போறதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க டைம் ஃப்ரேம் இருக்கு, லேப்ஸ் இருக்கு. அது அந்த டைம் ஃப்ரேம் வந்து இந்த டம்ல இருக்கு. நீங்க இந்த டம் வந்து இப்ப நீங்க படிக்க முடிச்சுன்னா நம்ம பிரிண்ட் பண்றதுல உங்க தம் வேற மாதிரி இருக்கும், என் தம் வேற மாதிரி இருக்கும். ஒரு கூட பிறந்த ஒரு 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 ட்வின்ஸ் கூட அந்த டம் வேற மாதிரி இருக்கும். அதை உண்மையிலே படிச்சாங்கன்னா எப்ப நம்ம பிறந்தோம் எப்ப இறக்க போறோம்னு இங்க இருக்குது, தம்ல இருக்கு. ஆனா தெரிஞ்சுக்கிட்டோமா, ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நம்ம வாழ மாட்டோம், செத்துக்கிட்டே இருப்போம். ஐயோ எப்ப போறோம் எப்ப போறோம் பயந்துகிட்டே செத்து போயிருவோம். பட் இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் தான். அப்ப போறதுல போவோமே. ஆனா இப்ப நீங்க இருக்கிற நேரத்துல நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அண்ட் we must be really happy. பணத்தை பேயா நம்ம ஆகக்கூடாது. பணம் பேயானமா அந்த பேய் நம்ம ஆட்டி படைக்கும். சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் தான் நம்மளோட சரக்கு. உண்மையிலே சந்தோஷம் நம்மளோட சரக்கு. சந்தோஷம் வந்தா நம்ம பாடி சங்கீதம் படம். சந்தோஷம் இல்லாட்டினா பாடி சந்தேகமா இருக்கும். உங்களுக்கு சங்கீதம் வேணுமா இல்ல சந்தேகம் வேணுமா, அது நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. அப்ப அர்பனிசம் காலங்காலத்துல நீங்க அந்த இது போட்டீங்களா உள்ள டாக்ஸிக் வெளியாகும். மொதல் டாக்ஸிக் கொடுக்கிறது நம்ம தான், நாட் எவ்ரிபடி எல்ஸ், நோபடி எல்ஸ். ஒன்னு அவன் மேல கோவம் தான் போய் ஒரு பஞ்சிங் பேக்கை பஞ்ச் பண்ணிருங்க, இல்லாட்டி ஒரு தியானம் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ஹேண்டில் டாக்ஸிக் இஸ் மெடிடேஷன். ரொம்ப பேர் அதுவும் செய்யறது இல்லை. டூ பிஸி சார்னு ஜிக்ஸிகில் அடிக்கடி சொல்லுவாரு, ஐ எம் சோ பிஸி that I need to do exercise, otherwise I cannot be busy again. I am so busy I have to take care of my own body. அதான் நான் வந்து சின்ன பிள்ளை கேட்டு வளர்ந்தவன் நான். அப்ப அந்த கேட்டு வளர்ந்தேன்னா இப்ப 62 வயசுல என் பாடி நான் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா என்னோட பாடி, பக்கத்து வீட்டுக்காரன் பாடி இல்லை. என் பாடி போச்சுன்னா என் ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ண போறாங்க, வேற யாரும் சப்போர்ட் பண்ண போறல. அப்ப சின்ன பிள்ளை நான் கேட்கற நேரத்துல அது எனக்காக ஓடிக்கிட்டே இருந்தேன், எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஸ்கூல்ல இருந்து அந்த ஹேபிட் வந்துருச்சு. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ண கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தோன்னே அவங்களுக்காக போனேன். அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்காக போனேன். இப்போ வந்து நான் திருப்பி எனக்காக வர்றேன். ஏன்னா பிகாஸ் மை பாடி. ஏன்னா ஐ ஆல்ரெடி சேட், என்னோட இன்சூரன்ஸ் மேனேஜர் சொல்லுவாரு, எங்க இருக்கியோ 30 வயசு ஆட் பண்ணிக்கோ. அந்த 30 வயசு ஆட் பண்ணிட்டியா இன்னொரு 30 வருஷம் இருக்கு, அதை வச்சுக்கோ. அப்ப கைஸ், that's how you take care of yourself guys. Nobody is going to take care of you. Self care is the best care. Self care is the best care. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து வருமுன் பார்ப்போம், வந்தமுன் பார்ப்போம் தான் அது கஷ்டம். வருமுன்னு நம்ம காத்துக்கணும், நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஒரு பச்சை தண்ணி நான் குடிச்சா கூட அத பச்சை தண்ணியோட ருசி, அதை தண்ணின்னு சொல்றதுக்கு என்னோட நாக்கு தான் சொல்ல முடியும். அதே தண்ணியை வைஃப் குடிச்சா கூட அவருக்கு வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும். So the taste of what you feel is totally different from what the other person feel guys. My life is my life. You must come to that point to understand. Nothing to be conceit, nothing to be, oh, நான் என் வாழ்க்கை தான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் இல்லை. ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவங்களுக்கு வாழ்ந்த வாழ்க்கை போதும், இப்ப உங்களுக்காக நீங்க வாழணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் மதிப்பு கொடுக்கும். என்னைக்கு நீ உனக்கு மரியாதை கொடுக்குறியோ அப்பதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும். எதுக்கு மரியாதை கொடுத்தா? நம்ம மூச்சுக்கு மரியாதை கொடுக்கும் சார். மூச்சுக்கு மரியாதை கொடுத்தாதான் பாடிக்கு வந்து பிரபஞ்சம் மரியாதை கொடுக்கும். அப்ப நீங்க என்ன எப்படி நீங்க இதை பாக்குறேன்னா, என்னைய கேட்டீங்களா, மை ஹெல்த் இஸ் மை வெல்த், மை வெல்த் இஸ் மை ஃபேமிலிஸ் ஹெல்த். மை ஹெல்த் இஸ் மை வெல்த், மை வெல்த் இஸ் மை ஃபேமிலிஸ் ஹெல்த். Why pay more for sickness when I can pay less for wellness? Why pay more for sickness when I can pay less for wellness? அப்ப இந்த டெக் லைன் நான் வந்து 2017 நான் ஆரம்பிச்சேன். எனக்கு தகுந்த மாரி இந்த டைனஸ் ப்ராடக்ட் வருமானு நான் அந்த 3-4 மாசமா டெஸ்ட் பண்ணேன். ஐ டெல் யூ இட்ஸ் பியாண்ட் எவ்ரிதிங். ஏன்னா 7 வருஷம் ஆச்சு, டெக்னாலஜிலாம் மாறிச்சு, எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்ப ஏன் நம்ம பழசு போயிட்டு இருக்கணும்? ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, ஏன் நோக்கியா பார்த்துட்டு இருக்கணும்? இதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும், நம்ம சாதிக்கணும். இவன் சொன்னா அவன் சொன்னா மாட்டிக்கிட்டோமா, நம்ம வாழ்க்கை தான் வீணா போவோம், நம்ம குடும்பத்து வாழ்க்கை வீணா போவோம், நம்மளோட பரம்பரையே வீணா போயிடும். ஏன் ஜீசஸுக்கு 12 பேர் இருந்தாங்க, ஏன் நபி முகமதுக்கு 12 பேர் இருந்தாங்க, புத்தருக்கு 12 பேர் இருந்தாங்க? அந்த 12 ஒரு ஜெனரேஷன் சொல்லுமா, வாரிசுமா 12. அப்ப அந்த 12ல வந்து இந்த 12 தான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து போவோம். அது நம்ம தான் கொண்டு போக முடியும். நான் ஒருத்தர் பேசியிருந்தேன், அடுத்த வாரிசு நான் யாரு தெரியுமா சார்? என் பிள்ளைங்க. நாங்க இல்லப்பா, நம்ம தான் அடுத்த வாரிசு. நீ நினைக்கிற உனக்கு பிள்ளை இல்லைன்னு, எனக்கு வாரிசு இல்லைன்னு நினைக்கிற, ஏன்னா நீ எங்கேயாவது பிறக்கணுமே. அப்ப அவன் கேட்பானே, நீ என்ன செஞ்ச பண்ண மாட்டி? அப்ப அவனுக்கு நீ என்ன சொல்ல போற?
இந்த ஆத்மா இந்த எனர்ஜி வேற எங்கேயோ பிறக்கும், அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்க, அதுக்கு என்ன செய்யற, அதான் உன்னோட அடுத்த வாரிசு. நம்ம பிள்ளைங்கல்ல. நான் இது எப்படி நான் உணர்ந்தேன்னா, டிக்டாக்ல வந்து இப்ப டிக்டாக்ல பாருங்க என்னோட இது தெரிக்குது. அன்னைக்கு ஹாரி சொன்னாரு, டிக்டாக்ல தான் நீ வந்து நினைக்கிறேன் மிராக்கிள் சேப்பர் அப்படின்னா. சொன்னா நோ, wherever I go I create miracle because TikTok is not a miracle, I am the miracle. இப்ப டிக்டாக்ல வந்து இன்ன வரைக்கும் எனக்கு 12,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. இந்த 12,000 மெம்பர்ஸ் எப்படி டிக்டாக்ல நம்ம கனெக்ட் பண்றதுன்னா, 6,000 வந்து நான் ஃபாலோ பண்றது, 4,000 வந்து எனி டெட் வந்தது. அதுல வந்து டிக்டாக்ல வந்து இப்ப ஐ கேன் ஈவன் ஏர்ன் மணி ஃப்ரம் டிக்டாக் இஃப் யூ ரியலி வாண்ட் டு. அஃபிலியேஷன் மார்க்கெட் கூட இருக்கு. எனக்கு வந்து இப்ப 42,000 48,000 லைக்ஸ் வந்துட்டாங்க. இப்ப நான் முந்திலாம் வந்து கடை இப்ராஹிம் சார்லாம் போட்டு அவரோட வீடியோ போட்டேன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வரும். இப்ப என் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்துடுறாங்க. அது எப்படி நான் கத்துனா, நைட் ஆஃப்டர் நைட் ஆஃப்டர் நைட் தூங்காம இது பண்ண அந்த இது நான் அச்சீவ் பண்ணேன். சி அது எப்படி என்னால சேவ் பண்ண, எனக்கு ஹெல்த் இருந்தாலும் சேவ் பண்ணி. ஹெல்த் போச்சுன்னா ஹங்கமா ஹோகாயா கைஸ். ஹங்கமா ஹோகாயானா கிரைசிஸ் நடக்கும். ஹிந்தியில வந்து கிரைசிஸ் நடக்கும். ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அடி வாங்குறது நம்ம பாடி தான். பாடியை சரியா பார்த்துக்குமா, பாடிக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ காலங்கத்தில் சான்ஸ் எடுங்க, ராத்திரி மூன்ஸ் எடுங்க. சான்ஸ் வந்து டாக்ஸிக் வழியாக்கும், மூன்ஸ் வந்து கொழுப்புகள் வழியாக்கும். எந்த மாதிரி கொழுப்பு? கொலஸ்ட்ரால் சொல்றாங்களே, கொலஸ்ட்ரால் நம்ம கொலவே கொள்ளாது சார். கொலஸ்ட்ரால் இஸ் வெரி குட் ஃபார் அஸ். டாக்ஸிக் கில்ஸ் த பர்சன், நாட் த கொலஸ்ட்ரால். ஏன் அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு வருதுன்னா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஆனா ரொம்ப டாக்ஸிக் ஆச்சுன்னா அந்த டாக்ஸிக் தான் போய் அந்த கொலஸ்ட்ரால் தாக்கும், கொலஸ்ட்ரால் நம்மளை தாக்கிடும். அப்ப அந்த கொலஸ்ட்ரால் இப்ப என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு ஆர்கன்ல போயிட்டு படுத்துக்குதுங்க. அப்ப நீங்க வந்து ஒரு முந்திலாம் நம்ம வந்து உப்பு கட்டி ஏற்றுவோம். இப்ப நான் பிரசனா உப்பு கட்டி ஏற்றி நான் நடந்தேன்னா நடக்க முடியாது. ஏன்னா அவர் வெயிட் என்ன தூக்கிட்டு போறாங்கல்ல. அந்த மாதிரிலாம் லீவர் மேல கொழுப்பு இருக்கு, எல்லாத்தையும் மேல கொழுப்பு இருக்கு. மற்றதெல்லாம் கொழுப்பு இருந்துச்சுன்னா ஓகே, லீவர்ல உட்காந்துச்சுன்னா டேஞ்சரஸ், சட்டியை சிட்டுவாங்க. இந்த கொழுப்புகள் தான் நம்மளோட ஆர்கன்ஸை வந்து ஃபங்க்ஷன் ஸ்லோ பண்ணுது. அதனாலதான் ஸ்ட்ரோக் வருது, எல்லாமே வருது. ஐ டெல் யூ, அந்த நைட்ல மூன்ஸ் வந்து அழகா அந்த கொழுப்புலாம் வழியாக்குது. எப்படி சார் இது உங்களுக்கு தெரியும்னா, நீங்க டாய்லெட் பண்ண போய் பார்க்கணும், அங்க எண்ணெயா இருக்கும், எல்லாமே எண்ணெயா இருக்கும். அப்பதான் வெளியாகுது எல்லாமே. and I tell you that's why இந்த க்ளோ கொடுக்குது பாருங்க, இந்த ஃபேஸ்ல க்ளோ கொடுக்குது. So Rosenta and urbanism combined is one of the best combination ever. அதனால தான் ஒரே வருஷத்துல 13ஆம் தேதி 1ஆம் மாசம் 2023 ஆரம்பிச்ச கம்பெனி ஒரே வருஷத்துல 30 நாடுக்கு போயிட்டாங்க. நீங்க இல்லாம நான் இல்லாம, நம்மனாலதான் அந்த கம்பெனி போல, அவங்க கொண்டு போயிட்டானுங்க. ஆப்பிரிக்காக்காரனுக்கு நன்றி சொல்லணும். ஒரே வருஷத்துல 30 நாடு கொண்டு போயிட்டானுங்க. ஏன்னா ஆப்பிரிக்கா 54 நாள் இருக்கு, அந்த 50 நாள் 30 நாள் கொண்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம வந்து கோச் அடிக்கு நன்றி சொல்லணும். மலேசியாவுக்கு வந்தது, மலேசியா லைசன்ஸ் தான் நம்ம ஃபுல்லா கிடைச்சி எல்லாமே, நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல. இப்ப நம்ம வந்து எப்படி நாங்க வந்து 2017 வந்து கிரவுண்ட் ஒர்க் செஞ்சோமோ, 2 வருஷம் கிரவுண்ட் ஒர்க் செஞ்சோம். அப்புறம் பேண்டமிக் வந்து தூக்கணும், எங்க கொண்டு போயிட்டோம். அது நம்ம இப்ப செய்ய போறோம். இன்னொன்று வந்து இந்தோனேஷியா இப்ப ஃபுல் அது வந்துருச்சு. அப்ப இந்தோனேஷியா 278 மில்லியன் மக்கள் இருக்காங்க, அவங்க தாராளமா கொண்டு போலாங்க. தென் இந்தியா, இதுல என்ன பியூட்டி தெரியுங்களா, நீங்க நல்லா உட்காந்து யோசிச்சீங்களா, எம்ஏ காரங்க மாரி நம்ம வந்து இதுல வந்து சிறப்பா செய்யலாம். எம்ஏ காரங்களுக்கு மலேசியாவில் ஒரு அக்கௌண்ட், மலேசியாவில் ஒரு காசு, இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட், இந்தியாவில் ஒரு காசு, பிலிப்பீன்ஸ்ல ஒரு அக்கௌண்ட், பிலிப்பீன்ஸ்ல ஒரு காசு. And every country they're making good money. So India is India, Malaysia is Malaysia. மலேசியாவோட அக்கௌண்ட் வந்து வேர்ல்ட் வைட் நம்ம சைன் அப் பண்ணலாம். இந்தியால 1.4 பில்லியன் மக்கள் இருக்காங்க, மறந்துடாதீங்க. அப்ப அங்க கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம மைண்டை செட் பண்ணிட்டோமா, அந்த மைண்ட் வந்து பவர்ஃபுல்லா செய்யும். முந்திலாம் வந்து மைண்டை சின்னதா வச்சிருந்தோம். அப்ப இந்தியாவும் சேர்த்து கொண்டு வந்தோம், இப்ப தனியா கொண்டு போனோம். அப்ப கொஞ்சம் இப்ப பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா டெல் யூ இஸ் மைண்ட் பாக்லிங். யாராவது உலகத்தில் எல்லாமே இந்தியாவில் சேரணுமா, உங்களுக்கு தான் வந்து சேர முடியாங்க. வெரி பவர்ஃபுல் கைஸ். அண்ட் இன்னொன்று வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட் பிகினிங். அப்ப இது எப்படி நீங்க பார்க்கணும், கொண்டு மற்றவங்களுக்காக பார்க்காதீங்க. எனக்கு வந்து என் ஹெல்த் ரொம்ப முக்கியம், ப்ராடக்ட் பவர்ஃபுல், நான் ப்ராடக்ட் எடுக்கணும். பெஸ்ட் பேக்கேஜ் இஸ் பிளாட்டினம் பேக்கேஜ். அண்ட் ரியலி சல்யூட் லீலா வந்து பிரீமியம் பேக்கேஜ் வந்தாங்க. பிரீமியம் பேக்கேஜ் வந்தோடனே டாக்டர் மகா சார், நாங்க வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசு போட்டு வைக்கிறோம், நான் அப்கிரேட் பண்றதுல நான் இந்த காசை பாய்ச்சிடுறேன் சார், நான் அப்கிரேட் பண்ண போறேன், அப்ப நீங்க வச்சிருக்கீங்களான்னு வைஃப் காணி கொடுங்க, அவங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு.
ஸோ அப்புறம் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி காசு செட் பண்ணி ஒரு நினைக்கிற மாசமா அவங்க அப்கிரேட் பண்ணி அவங்க பிளாட்டினம்க்கு வந்தாங்க. நம்ம மோகன் அரவான் வந்து போன வகத்துல பிளாட்டினம் வந்தார். இசி உங்களுக்கு தெரியும் உங்களோட சூழ்நிலை, உங்களோட இது. அப்ப நீங்க வந்து உங்க இதயத்தை கேட்கணும். இது ஏன் நம்ம பேசணும், எதுக்கு சேரணும் கேட்டீங்களா, அது சொல்லும் உங்களுக்கு பதில். அது உங்களுக்கு காட்டும் யார்கிட்ட எப்படி நீங்க இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு. அப்ப இதுல நீங்க எப்படி திரும்ப பெருசா போக முடியும்? guys, I made a decision to start on 1st of June very seriously because Malaysia, நான் 40 வருஷமா அந்த துறையில இருக்கேன். இன்சூரன்ஸ் ஒரு 16 வருஷமா செஞ்சிருக்கேன். மலேசியா வந்து தீபாவளியில தூங்கும், ஜூன் தான் எந்திரிக்கும். இதான் மலேசியா. மற்ற நாடு நம்மளுக்கு தெரியாது. இந்த தீபாவளி வந்துருச்சுன்னா அதுல இருந்து பாருங்க, கிறிஸ்துமஸ் வரும், அப்புறம் சைனீஸ் நியூ வரும், அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா 6ஆம் மாசம் எந்திரிப்பாங்க. அந்த 6ஆம் மாசத்துல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. நவம்பர் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் கிறிஸ்துமஸ் வந்துடும். But I tell you, that is beauty of Malaysia. அதனால தான் நம்ம very productive people. We are not production oriented, productive oriented. என்ன வித்தியாசம்? ப்ரொடக்ஷன்னா நிறைய பிசினஸ் கொண்டு வரணும், அப்பதான் வருமானம் வரும். ப்ரொடக்டிவ்னா கொஞ்சம் கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு பவர் வந்துடும். குவாலிட்டி. And I learned from quality guys. இன்கம் டேக்ஸ்ல நான் 2 வருஷம் கத்துது எப்படி குவாலிட்டியா ஒர்க் பண்றது. QCC-னுவாங்க. Any guys from Japanese company, you will know about quality. அப்ப குவாலிட்டி எப்படி கொண்டு வரணும்? என்னென்ன எனக்கு தெரியணுமோ அது எனக்கு தெரியணும். என்னோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அந்த ப்ராடக்ட் பத்தி எனக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். எப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்க முடியும்? நான் அதை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சாட் ஜிபிடி கேளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி கேளுங்க. நினைக்கிற மாதிரி கேட்டேன். How can meditation and Rosanta help my body? அழகா சொல்லிச்சு பாருங்களேன். சும்மா நான் லாகின் பண்ணாம ஆன்சர் கேட்டேன். அது சும்மா அப்படியே ஏதோ தானா சொன்னிச்சு. அதுக்கும் பயப்படுது. இவன் வந்து என்ன டெஸ்ட் பண்றானா இல்ல அப்படின்னு. அப்ப நான் வந்து என்னோட இது பண்ண வேற மாதிரி கொடுத்துச்சு. And I tell you, that is what Rosanta can do for you guys. ChatGPT can do for you. இங்க பாருங்க. Anybody can guys. Yes sir, it's clear. Very clear. Okay. Yes sir, clear தெரியுது. Okay, this one. Yes. Okay. On the 13th June 12:30 போன வாரம் வந்து கோச் அடியோ நான் ஒரு 20 நிமிஷம் தான் பேசினேன். 12:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், 3 மணிக்கு முடிஞ்சுச்சு. I tell you, very powerful. I tell you, Coach Adi is one of the best trainer. I am not a trainer guys. Training na technical train பண்ணும். அவரோட இங்கிலீஷ் பவர்ஃபுல் and his training is so powerful. 3 மணி வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா மோகன் லீலா நாங்க தாங்க போடுங்க 3 மணி காலைல வரைக்கும். இந்த வர தேர்ஸ்டே வந்து 12 மணிக்கு நாங்க 12:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து how to do smart prospecting. ஒரு நாள் எடுத்துட்டு ப்ராஸ்பெக்ட் பண்ற வேலை நம்ம வேலை இல்லை. பார்க்குற இடத்துல ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், பார்க்குற இடத்துல பேசணும். ப்ராஸ்பெக்டிங் இஸ் லைக் பிரீதிங்னுவாங்க, ஸ்பான்சரிங் இஸ் லைக் பிளட்னுவாங்க. நான் பேச போறேன், அதுக்கு நான் அழகாக கூட வர போறோம். அண்ட் தென் கோச் வந்து எப்படி டைனமிக்கா ப்ரெசென்ட் பண்றது, எப்படி நம்ம பெரிய கொண்டு போறது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் Thursday guys. அண்ட் அந்த லிங்க் நான் அனுப்பியிருக்கோம், கண்டிப்பா நீங்க அதில் பார்க்கணும். ஓகே. இன்னொன்று வந்து நம்ம இங்க வந்து மற்றவங்களை மாத்திர வேலை நம்மளுக்கு வேலையே இல்லை. இவர் மண்டையை கழுவணும், இவங்க மண்டையை கழுவணும், அந்த வேலையே நமக்கு இல்லை. காட்டுறது நம்ம உரிமை, அவன் பார்க்கறது அவனோட உரிமை, எஸ் நோ சொல்றது அவனோட உரிமை. லீலா சொன்னாங்களா, டோன்ட் யூஸ் தி வேர்ட் ரிஜெக்ஷன். லீலா, உங்களை யாரும் ரிஜெக்ட் பண்றது உங்களுக்கு தேவையில்லை. How can you reject a doctor? How can you reject an accountant? An accountant is an accountant, a lawyer is a lawyer. நான் என்னோட இன்சூரன்ஸ் போய் 16 வருஷமா ஜிஎஸ்எம் இருந்தேன். எனக்கு பிடிக்காத வார்த்தை வந்து எக்ஸ் ஜிஎஸ்எம். நான் என் மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படி எக்ஸ்ன்னு சொல்ல முடியும்? மனைவி தானே, என் பிள்ளைய எக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? அப்ப நான் இன்சூரன்ஸ் போனேன், எக்ஸ்ன்னு வாங்க. அந்த எக்ஸ்ன்னு வார்த்தையை பாய்க்கூடாது. I am a GSM. I just didn't want to practice to become a GSM. அவ்வளவுதான். நீங்க டாக்டர் எக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. So guys, நம்ம வேலையை வந்து don't use the word rejection anymore. நம்ம இந்த ரிஜெக்ஷன் வார்த்தை கேட்டு நம்ம வந்து அப்புறம் போறதுக்கு தயங்குவோம். அவன் ஃபேமிலிக்காக வானான்னு சொல்றான், அவன் பிரச்சனைக்காக வானான்னு சொல்றான், உங்களை ரிஜெக்ட் பண்ணல. So why must you take it personally? So let's not use the word rejection. அவனுக்கு டைமிங் இன்னும் வரல. அப்ப வந்தா அவன் பாப்பான். அவங்க நான் எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன்னா, I'm going to present you something. My heart tells me when உன்னோட பேர் வந்தோடனே I know you are the right person for this. ஆனா நீ தான் ரைட் பர்சன், அது நீ முடிவு எடுக்கணும்.
நான் காட்டுறது என்னோட வேலை. end of the day you can say yes to me or no to me. தாராளமா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அவன் நோன்னு சொல்லிட்டானே, நான் போய் வீட்டில் உட்காந்து சோகமா பால் போல் மனதே வெந்நீர் ஊத்தி புண்ணாக்கி கேட்டானே கேள்வின்னு அதெல்லாம் எனக்கு டைமே இல்லை. இந்த டைம்ல அது நம்ம செய்யவே கூடாது. அதான் நிறைய டாக்ஸிக் வரும் நம்மளுக்கு. அடுத்தது போயிட்டே இருக்கணும். So all this will be happening on the day. Now every soul is different stage of evolution. The evolutionary gap between you and your loved ones can be thousands or millions of years in soul development. நம்மளோட சொந்த மக்களுக்கே அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா வெளியூர் ஆளுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். Trying to help other humans awaken and realize deeper things can be the same as trying to teach a baby how to read books. You simply cannot make others understand more than they are ready to receive. What you can do is focus in your spiritual growth and raise your vibration. Let your energy do the work and impact the world. எப்படி நம்ம காட்டுமே, நம்ம ரிசல்ட்ஸை காட்டுவோமே. நம்ம ரிசல்ட்ல எப்படி நம்ம காட்டுவோமே. இப்ப நான் யாருக்கும் சொல்ல தேவையா டாக்டர் மகானா யாரு அப்படின்னு, அதை ரிசல்ட் காட்டுதுல. அப்ப அந்த மாதிரி தான் நம்ம காட்ட முடியும். நம்மளோட உரிமை என்ன தெரியுங்களா? an artist you must first be loyal to your art. இங்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அங்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அங்க ஒண்ணு கால் வச்சுட்டு இங்க ஒரு கால் வச்சுக்கிட்டுனா அது லாயல்ட்டி இல்ல. ஒரு இடத்துல இருந்தோமா ஒரு இடத்துல முழுமையா இருந்துக்கிட்டு அங்க ஃபுல்லா இருந்தோமா அதான் லாயல்ட்டி. அப்ப இந்த ஆர்ட்டுக்கு நான் லாயலா இருக்கேன். ஒரு டாக்டர் வந்து இன்னைக்கு போய் டாக்டர் பாத்தீங்களா, டாக்டர் சொன்னாருன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா பாக்குறீங்களா, பேஷண்ட் சீக்கிரம் அனுப்புறீங்களா, ஏன் சார் இல்ல இது முடிஞ்சு நான் வந்து அந்த அந்த இதுக்கு போனோம், அங்க வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கேன் அங்க போனோம் அப்படி சொன்னா அந்த டாக்டர் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்ப you will be very restless if you are doing too many things at one go. You can do today, I am telling you, you can do freelancing. ஆனா எங்க இருக்கியோ அங்க முழுமையா இருக்கு. ஒரு ஆள் உங்க முன்னுக்கு உட்கார்ந்தானா 100% அவன் தான் உங்களுக்கு முக்கியம், மத்தவங்க முக்கியம் இல்ல. யாரு போன் கொடுத்தா, நான் முந்தியெல்லாம் வந்து என் போனே காலையில் வச்சுட்டு போயிருவேன். ஏன்னா அவன் தான் எனக்கு முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட பிசினஸ்ல வந்து அவன் தான் எனக்கு முக்கியம். அப்ப அவன் வந்து நம்பிக்கையோட வரான்ல, அவனுக்கு என்ன கொடுக்கணும் அது கொடுத்தாகும். கடைசியில் அவன் நோன்னு சொன்னா அவன் ப்ராப்ளம், என் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, யுவர் லாயல்ட்டி இஸ் டு யுவர் ஆர்ட், வெரி இம்பார்ட்டன்ட். தென் இது பாருங்க, இப்பெல்லாம் வந்து நம்மளோட கேன்வா இஸ் சோ பவர்ஃபுல். ஒரே போஸ்டர்ல வந்து பல புத்தகத்தோட கதை சொல்லிடலாம். In one poster I can tell the stories of one entire book, guys. And நம்மளுக்கு முன்னுக்கு பிளானட்ஸ் மேல ஓடுதுன்னு, நம்மளுக்கு பிளானட்ஸ் ஓடுதுன்னு நம்ம வந்து பாருங்க, அது அழகா அது காட்டுது. And everything is in Canva. Canva ல AI இருக்கு. நீங்க வந்து பிளானட்ஸ் போட்டீங்கன்னா என்ன மாதிரி வேணும், வீடியோ வேணுமா, இந்த இது வந்து ஒரு படமா வீடியோ வந்துச்சு, நான் வந்து பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு அதை ஓட விட்டேன். All this we can do, guys. And எப்பயாவது நான் ஒரு பொம்மையை போட்டுக்கிட்டு அந்த சக்கரம் அப்படி வேலை செஞ்சேன்னா யாரும் அந்த பொம்மையெல்லாம் பார்ப்பாங்க தவிர எனிய போட்டுக்கிட்டாங்க. பாக்கியராஜோட படத்துல வந்து அவரே ஒரு ஜோக் பண்ணிப்பார்ல அந்த மாதிரி. அப்ப நம்மளோட மேல உள்ள சக்கரா தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதான் விளக்கறேன், அப்பா 6ன்றான். இஸ் அப்பா 6%னா மேல 3 பவர், 6 இந்த 6ஆம் அறிவு வரைக்கும் அவனுக்கு பவர் இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கீழே தான் அவனுக்கு பிரச்சனை. அதான் வடிவேல் சொல்வார்ல, மேல ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு வரல. அவரோட ஸ்டைல சொன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு. டுடே தி ஹோல் வேர்ல்ட் இஸ் இன் ப்ராப்ளம், கைஸ், பிகாஸ் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன் இன்னொரு மனிதனுக்கு வந்து கொலை பண்றான் குத்துறான்னா மேல ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அதான் அப்பா 6. அப்ப பேஸ்மெண்ட் 6னா அவனுக்கு பயம் வந்து எப்படி வாழ்றதுன்னு பயப்படுறான். ஏன்னா பயம் 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 ரொம்ப பயமூட்டிட்டு வச்சுட்டாங்க. சாமியை பார்த்தா கண்ணு குத்தும், இது பார்த்தா அது கண்ணு குத்தும், அது குத்துன்னு பயம் 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 தான். ரஜினி கமால் வந்து ஒரு படத்துல அழகா செய்வார்ல, அந்த பாம்பு போட்டு அவங்க பயந்து இருந்தாங்களே, அந்த மாதிரி தான் அது. ரெண்டாவது, அது டீல்ஸ் வித் சர்வைவல் பிளாக் பை ஃபியர். உங்களோட மூலதர சக்கரம் வந்து அதோட மெயின் பிளாக் வந்து நம்மள பயம் தான். அதான் தமிழ் அந்த காலத்துல வந்து அச்சம் தவிரன்னு சொன்னாங்க, அச்சம் தவிர. அப்ப அந்த அச்சம் தவிர தான் நம்ம கடமை. ரெண்டாவதுன்னா டீல் வித் பிளஷர். நம்ம சந்தோஷம் தான் வந்திருக்கோங்க. உள்ளாலா உலகம், உள்ளானா உள்ள சந்தோஷம், கம்னா போயிட்டே இருப்போம், சந்தோஷமா போயிட்டே இருப்போம், அதான் உலகம் சொன்னோம். அதை பிளாக் பண்ணது கில்ட். என்னோட ஃப்ரெண்ட் வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்துல அவர் ஒரு காடி வாங்கினாரு, ஒரு சித்ரான் காடி. அப்ப அந்த காடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150,000 கிட்ட. அந்த காடியை வந்து எஸ்டேட் கொண்டு போனாரு. அவங்க அம்மா கேட்டாங்களா, உங்களுக்கு எவ்வளவு பேராசை என்ன, ஏமான்னு கேட்டாங்களா. நீ உங்க அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் இருக்காங்க,
நீ 10 காடி வாங்கி கொடுத்துருக்காங்களா எல்லாத்தையும், நீ ஏன் உனக்கு மட்டும் பார்த்துக்கிட்ட அப்படின்னு. மற்றவங்களை நம்ம கில்ட்டி ஆக்குவாங்க, நம்மளுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். அண்ட் கில்ட்டி வந்து நம்ம 2வது சக்கரா வந்து பிளாக் பண்ணும். 3வது வந்து டீல்ஸ் வில் வில் பவர். இப்ப விடாமுயற்சி, டீல் வித் கான்ஃபிடன்ஸ் நாங்களே, அது வந்து இந்த ஷேம். ஏதோ எப்பயோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பு நினைச்சு இருப்போம், அதை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன். இது 3 தான் இந்த பேஸை பிளாக் பண்ணுது. அதனால தான் பிள்ளைங்களுக்கு என்ன படிப்பு இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து விலை போக முடியாது, அவங்க எதுவும் சாதிக்க முடியாது, எதுவும் சாதிக்க முடியாது. எல்லாமே இருக்கும், ஆனா கீழே பேஸ் இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இதுக்குன்னு மந்த்ராஸ் இருக்கு, இதுக்கு எல்லாமே இருக்கு. அந்த கீழே உள்ளது வந்து லாம் சொல்லுவாங்க, LAM லாம். அதான் நீங்க பி போட்டீங்க, லேம்ப், ரெட் கலர் அது. பட் அதெல்லாம் டைம் எடுக்கும், நான் இப்ப சொல்றேன் எப்படி நம்ம கொண்டு வரலாம். ஓகே. தென் 3வது வந்து டீல்ஸ் வித் லவ், அதான் உங்க ஹார்ட் சக்கரா. பட் பிளாக் பை கிரீஃப். யாரோ எப்பயோ இங்கேயோ செத்து போயிருப்பாங்க. இப்ப எங்க அப்பா இறந்து போனது வந்து 76ல. அவரை பத்தி நினைச்சிருந்தேன்னா அதை என்ன பிளாக் பண்ணும். டீல்ஸ் வித் ட்ரூத். எங்கதான் வந்து நம்ம ட்ரூத், எங்கேயாவது சரஸ்வதி உட்காந்துருக்காங்க, பொய் சொல்லிட்டே இருந்தோமா, சொத்தருக்குலாம் பொய் சொல்லிட்டு இருந்தோமா, அது இந்த பவர் வேலை செய்யாது, உங்க நாலேஜ் வேலை செய்யாது, புது புது ஐடியாஸ் வராது, சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது. அது பிளாக் பை லைஸ். டீல் வித் இன்சைட்ஸ். புது சிந்தனை, மேல சிந்தனை. இன்சைட்ஸ்னா உங்க உள்ள இருந்து புது புது ஐடியாஸ் வரும். பிளாக் பை இலூஷன். ஓ, நம்ம கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்போம், நான் இப்படி சேர்ப்பேன் அப்படி சேர்ப்பேன், லாட்டரி டிக்கெட் அடிச்சுனா இப்படி வரலாமே, அது இலூஷன், இலூசிவ் லைஃப்னு ஒன்று. அடுத்தது வந்து டீல் வித் பியோர் காஸ்மிக் எனர்ஜி. இதான் பிரபஞ்சனோட எனர்ஜி. இந்த பிரபஞ்ச எனர்ஜி பிளாக் பை எர்த்லி அட்டாச்மெண்ட். நம்ம ஒரு சின்ன காடி வாங்கிறோம், அந்த காடியை பத்தி அப்படி அந்த காடி மேல வந்து ரொம்ப இது கொடுப்போம், நம்ம மனைவி கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு 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 ஷூ வாங்கியிருப்போம், அந்த ஷூக்கு லாட் ஆஃப் அட்டாச்மெண்ட் காய்ஸ். அதனாலதான் நம்மளோட கீதத்துல சொல்றாங்க, நைதர் தி ஆக்ஷன் நாட் தி ரிசல்ட். எதுக்கு நம்ம அட்டாச் பண்ண வேண்டாம், என்ஜாய் தி மூமெண்ட். காடி பாய்க்கிறியா, சந்தோஷமா பாய், அதுக்கப்புறம் இறங்கிட்டியா அந்த காடி பத்தி மறந்துரு. எவ்ரிதிங் ஐ டோன்ட் கெட் அட்டாச் டு எனிதிங். இதுதான் நான் வந்து 10 வருஷமா நான் ஆன்மீகத்துல கத்துக்கிறது. டோன்ட் கெட் அட்டாச் டு எனிதிங் அட் ஆல். மூச்சு போச்சு நல்லா போயிரும்ல. சோ இதை எப்படி நம்ம பேலன்ஸா கொண்டு வருது டாக்டர் மகா? சரி, நீங்க உட்காந்து இதெல்லாம் செய்யலாம், தியானம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். இசி லுக் அட் டைனேஸோட பேர். நான் வந்து ஒரு கம்பெனி பார்த்தேன்னா அந்த பேர் தான் முதல்ல பார்ப்பேன். ஏன் இந்த பேர் அந்த ஃபவுண்டர் வச்சான், ஏன் வேற பேர் வைக்க கூடாது? அப்ப பிரபஞ்சம் என்ன மைண்ட்ல வச்சிருந்துச்சு, அந்த பிரபஞ்சம் வந்து இவனுக்கு அந்த பேர் வைக்கிறோம். டைனா ஏஸ்னா தியானான்னு அர்த்தம். DYNA, do yourself natural alignment. Do yourself natural alignment. என்னோட வாழ்க்கை என் கையில தான், நானும் செய்ய முடியும், யாரும் செய்ய முடியாது. DIY மாதிரி. Do yourself for natural alignment. இயற்கையாவே பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்றது என் வேலை. காலங்கத்துல சூரியன் எந்திரிச்சிச்சு, என் மகன் சாயந்தரம் சூரியன் பார்த்தா, அப்பா பியூட்டிஃபுல் சார், அதை நான் பார்க்காம இருந்தா ஐ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு சூரியன் வந்துச்சு, நேற்று வந்த சூரியன் வேற கலர், இன்னைக்கு வந்த சூரியன் வந்து பர்பிள் கலர் இருந்துச்சு. நான் இப்ப யூடியூப் இதுல கூட போட்டிருக்கேன், டிக்டாக்ல கூட போட்டிருக்கேன். அப்ப அதை நான் மிஸ் பண்ணா அது மிஸ் பண்ணிடுவேன். சோ இயற்கை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கு, நம்ம தான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப இது எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம் சார். பேலன்ஸ் இல்லாம வாழ்க்கை இல்ல. பேலன்ஸ் இஸ் எவ்ரிதிங். நீங்க பாலிக்கு போயிருந்தீங்களா? பாலியில வந்து ரெண்டு இது இருக்கும், ஸ்துப்பர்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு ஆனா ஆக்சுவலி பேலன்ஸோட அர்த்தம். அந்த பேலன்ஸ் எப்படி கொண்டு வருதுன்னா, ஒரு பக்கம் ராகுனா மெஸ்குலின் எனர்ஜி, அந்த பாம்புன்னு சொல்றாங்களா, ராகு கேதுன்னு. நீங்க போய் அந்த கோயில போய் சுத்தினீங்களா, 9 பிளான்ஸ் இருக்கும். இந்த 2 பிளான்ஸ் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி ஆராய்ச்சி பண்ணி யோசி பண்ணா அது நமக்குள்ள தான் இருக்கு. அது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் வாங்க. அது பாம்பு போல குண்டாலினி, மூலாதார சக்கரா ரெண்டுமே உட்காந்துருக்குங்க. அப்ப ஒண்ணு வந்து மெஸ்குலின் எனர்ஜி, ஆம்பளை பொம்பளை எனர்ஜி, மெஸ்குலின் எனர்ஜி. ராகுவோட வேலை வந்து காடி மாடி லேடி, எங்களோட சந்தோஷம், இந்த வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கைய பொருள் அதற்கு இவ்வுலகம் இல்லை, அதை கொண்டு வரதான் ராகுவோட வேலை. கேதுவோட வேலை மேல கொண்டு போறது, மேல போய் தானே ஆகணும், அது அவன் ப்ரிப்பேர் பண்ணுவான் போறது. அப்ப இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுவான். இங்கலா பிங்கலான்னுவாங்க, ட்ரெயின் மாரி ஓடிக்கிட்டே இருக்கணும், இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப இதோட வேலை வந்து கிராவிட்டி. If you want to be on earth, you have to have gravity. If you are not having gravity, then the body will float up higher, மேல போயிடும். அப்ப அதுதான் அது செய்யுது. இது ரெண்டுமே பேலன்ஸ் கொண்டு வருது. காலங்காலத்துல இருந்துச்சு, நீங்க ரோசந்தா போட்டீங்களா, உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்துருது.
See, Rosanta உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கொண்டு வந்துருது. And that is the beauty about Rosanta, guys. Just put it under the tongue. சார் மற்ற ப்ராடக்ட் கண்டிப்பா வேலை செய்யும். I'm not saying that இது ஒன்று தான் வேலை செய்யல. ஆனா இது வந்து கருவுல இருந்து வந்ததுனால இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யும். Efficient is one thing, effective is one thing. Effectiveness is more powerful. அப்ப இது எஃபெக்டிவா வேலை செய்யும். அப்ப ரெண்டுமே பேலன்ஸா போகும். ராகுவும் கேதுவும் பேலன்ஸா போச்சுன்னா பிரபஞ்சம் வந்து இறங்கி வேலை செய்யும். That is what the idea is, guys. அப்ப மூலதர சக்கரம் வந்து உங்களோட கிரவுன் சக்கரம். கீழே வந்து அதான் மக்கள் மொபர் நினைக்கிறாங்க மக்கள் சக்தின்னு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த இல்ல மா அக்கால் கீழே உள்ள அந்த சக்தி வந்து மா, மேல உள்ள சக்தி வந்து அக்கால். இது ரெண்டும் சேர்ந்துதான் மக்கள். அப்ப நான் வந்து இந்த சக்தி தான் வேலை செய்யறேன். உங்களை வந்து பிரபஞ்சம் உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லவே இல்லை. உன்னையோ நீ சேவை பண்ணிக்கோ. அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ஆளை அனுப்பிடும். யாரும் நீ பாத்துக்கணும் அப்படின்னு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. இன்றாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. அப்ப உங்களோட இது சரியா அலைன்மெண்ட் வந்து இந்த மக்கள் சக்தி சரியா வந்துச்சுன்னா the energy will be sending you people. You see, when you want something bad enough, there will be someone somewhere out there to help you ன்னு சொல்றாங்களே. இதான் அரேஞ்ச்மெண்ட். அப்ப இதுல வந்து எப்படி நம்ம என்ன காலங்காலத்துல வச்சு வெட்டிட்டு நாக்கத்துல போட்டீங்களா your whole line will go on straight, guys. அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல சரி இப்ப இடையில வரைக்கும் உங்களோட 7 ஆர்கன்ஸ் பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. இப்பதான் டாக்டர்ஸ் எல்லாம் அதான் பார்த்தோம்னா நம்ம அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம். நம்மளோட வேலை வந்து அந்த 5 ஆர்கன்ஸ் தான். அந்த 5 ஆர்கன்ஸ் என்ன தெரியுங்களா? இம்யூனிட்டி. அந்த 5 ஆர்கன்ஸ் இம்யூனிட்டி தான் இஸ் வெரி க்ளோஸ் டு யோர் பஞ்சன்றதுக்கு. உங்களோட நோஸ், உங்களோட இயர்ஸ், உங்களோட டேஸ்ட் எல்லாமே அதோட கனெக்ஷன். அப்ப அது சரியா நம்ம பார்க்கலாம். அதனால தான் எய்ட்ஸ் பண்ணணும், அக்யூட் இம்யூனிட்டி டிசார்டர் சிண்ட்ரோம்னு. அப்ப மூச்சோட வேலை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்துக்கிறது. மூச்சை நம்ம சரியா பாக்குறது இல்ல. இவனை கண்டா போறாம, அவனை கண்டா போறாம, இவனை பத்தி பேசுறது, அவனை பத்தி பேசுறது, காசிப் கோவம் எல்லாமே சேர்ந்து அந்த மூச்சு சரியா வேலை செய்யல. அப்ப என்ன செஞ்சா பெண்ணமை கொண்டு வந்தா. அப்ப மூச்சு எவ்வளவு முக்கியம் நமக்கு காமிச்சான். மூச்சு போனுச்சுன்னா எப்படி போகுது பயந்து நம்ம இருப்போம். அந்த மூச்சு தான் ஒரே லைன்ல வந்துச்சுன்னா இந்த 7 உறுப்புகளை சரியா பார்த்துக்கோ. 7 உறுப்புகள் சரியா வந்துச்சுன்னா உள்ள அந்த சக்கரம் சரியா ஓடும். இந்த சக்கரங்கள் சரியா ஓடுச்சுன்னா பிரபஞ்சம் கூட கனெக்ஷன் சரியா வரும். அந்த பிரபஞ்சம் கூட கனெக்ஷன் வந்துச்சுன்னா 7 கலர்ஸுக்கு நமக்கு அதிபதி ஆயிரும். பிக் ப்ராயின்னு சொல்லுவாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, எல்லோ. இந்த ரெயின்போவோட கலரு. இந்த 7 கலர்ல நம்ம இந்த பல கலர்ஸ் உருவாக்கலாம். அப்ப 7 சங்கீதம் டோரேமி ஃபசாலாத்திடுவாங்க. அப்ப அதுக்கு 7 சரிகமா இந்த அதுக்கு நம்ம அதிபதி ஆயிட்டுமா பல பாடல்கள் உருவாக்கலாம், பல இதெல்லாம் நம்ம செய்யலாம். அப்ப 7 ஓஷன் எல்லாமே இந்த 7 தான் அடங்கியிருக்கு. இதை நம்ம சரிப்படுத்தணுமா the whole universe will work with us, guys. அதான் ரகசியம், வேற ஒரு ரகசியம். இதான் சிதம்பர ரகசியம், சித் அம்பர ரகசியம். உங்க சோல் வந்து அம்பரமா இருக்கு, தலைகளையா இருக்கு, அம்பரலா மாதிரி. இதான் சிதம்பர ரகசியம். அதான் சொன்னாங்க, நீ வந்து கல்கி புக்கு படிச்சா ஏதோ ரகசியம் இருக்குன்னா இதான் அந்த ரகசியம். என்னோட மூச்சு, என்னோட பாடி, பிரபஞ்சம் அதை கனெக்ட் பண்றது என்னோட வேலை. யாரும் நம்மளுக்கு செய்ய போறது இல்லை, யாரும் அவங்க மூச்சு கொடுக்க போறது இல்லை. ஸோ அதனாலதான் நீங்க பாருங்க, எந்த இதுல இந்த 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 மேல இருக்குன்னு தெரியுங்களா, மேல பாருங்க அந்த கண்ணும் அந்த வாய், அந்த கீழே உள்ள அந்த வாய் மாரி இருக்குல்ல, அதான் நம்மளோட மூலதர சக்கரா. மேல இது வந்து அந்த மேல வந்து ஏரோ மாரி இருக்குல்ல, அந்த முருகனோட ஏரோன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சிவனோட சக்கரா, சிவசக்தி சக்கரா. இது வந்து ஆண் இல்ல பெண் இல்ல, மெஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி, சீன இல்ல yin and yang னுவாங்க, நம்ம சிவசக்தின்னு அவ்வளவுதான். ஸோ யூ கேன் see in the left hand side ரோசன்டாக்கு மேல இருக்குல்ல, அதுதான் நம்ம கண்ணு வந்து அந்த கண்ணு பெருசா தெரியல, அதான் நம்ம ஞான கண்ணு. அந்த கண்ணு பார்த்துச்சுன்னா எல்லாம் கண்ணும் சரியா வேலை செய்யும். ஸோ கைஸ், இது நம்மளுக்கு ஆதி காலத்துல, அந்த காலத்துல நம்மள சான்றோர்கள் சித்தர்கள் விட்டு போன கான்செப்ட். இதை பத்தி நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணுமா, பெருசா தெரிஞ்சுக்கணும். அறம் பொருள் இன்பம் திருவள்ளுவர்ல வந்து அழகா திருக்குறள்ல கொடுத்திருக்காரு. திருக்குறள் உங்களுக்கு இல்லையா, சாட் ஜிபிடி கேளுங்க, இந்த குறள் என்னங்க இருக்குன்னா அதுக்கு சொல்ல உங்களுக்கு. அது முடியலையா, ஆர்ட் ஆஃப் வார். ஆர்ட் ஆஃப் வார் வந்து எப்படி உள்ள இந்த சண்டையை வந்து நான் ஹேண்டில் பண்ணுது, மற்ற கூட சண்டை போடுறதுல ஆர்ட் ஆஃப் வார் லவ்ஸ் எழுதுனது, சன்ஸ் எழுதுனது. இல்ல அது முடியலையா, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, அந்த புத்தகம் தான் என்னையே மாற்றி அமைச்சிருச்சு. அந்த புத்தகம் பல பேரும் மாற்றி அமைச்சிருக்கு. நம்ம ஸ்டீவ் ஜாப் வந்து இறந்து போற நேரத்துல எல்லாத்துக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. When he died, before he died, make sure that everybody coming for the funeral must have the autobiography of yogi. So நம்ம எல்லாமே யோகி தான்.
அப்ப அந்த யோகி சரியா வேலை செய்யறதுக்கு காலங்காத்தால இருந்துச்சு ரொசதா போடுங்க, சன்ஸ் அண்ட் மூன்ஸ் எடுங்க, ராத்திரி குடிக்கிறதுல காஃபி குடிங்க. And coffee, our coffee Ace Brew is one of the best coffee. You know why? Ace Brew. Your Ace must brew, you know. And the Ace Brew la vandu we have most powerful thing is called Jimnima Sylvester. ஒரு டைம்ல ரோஹிணின்னு ஒரு கம்பெனி சக்க போட்டாங்க அந்த ஜிம்னிமா வச்சு. அது வந்து உங்களோட பிளட் சுகரை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணும். இன்னொன்னு இதுல சிறப்பு என்னன்னா மங்க் ஃப்ரூட் இருக்கு. மங்க் ஃப்ரூட் வந்து பொதுவா சீன மருந்துக்கு ரொம்ப பாய்ப்பாங்க. அது வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஆனா அது ஸ்வீட் இல்லை, அது வந்து டயபெட்டிக் கூட எடுக்கலாங்க. ஸோ திஸ் 3 products guys, good enough for you to take care of yourself. And then the system, I don't have to tell you, you know the system, very powerful system. Landing page, we are the first one to bring in landing page. And then we also have, நான் கூட சொன்னாரு சார், இங்க வந்து இந்த ஒரு ஆளுக்கு சேல்ஸ் கொண்டு வந்தாங்க, அது கூட என்னது மேட்சிங் போனஸ் கொடுக்குறாங்க. And then ஒரு லைக் போட்டா கூட உங்க இன்கம் வருது. All these are powerful system here and people are earning money. வந்த வேகத்துல ஜூலி தூக்கிட்டு இருக்கா பிசினஸ், இப்ப சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. புர்னாயில கூட கொண்டு போயிட்டாங்க. And Julie is iron lady, you know that. Okay, so நீங்க சேரிங்களோ சேரியோ அது எங்களோட, ஏன்னா இப்ப வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து பர்சனாலிட்டி தேவையில்ல. பிரபஞ்சம் வந்து யார் யாரை பார்க்கணும் அதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ now we don't need a lot of people guys. That is why எங்களோட கடமை சொல்றதுக்கு யாரு கேட்கறாங்களோ கேட்கலையோ is not up to us. The universe will decide. And if you have now the 9 of you here who stayed back to listen to this, now we are going to finish at 9:45. நீங்க the chosen one. போறவங்க வந்து baby because they are busy and all that. But நீங்க எப்படி நீங்க இதை பார்த்து நீங்க என்ன செய்யணும்னா, எவ்வளவு ஆழமா இந்த 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 ப்ராடக்ட் நீங்க வந்து பாய்க்கிறீங்களோ அதுக்கு ஆழமா பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மாசம் வந்து why not go for your personal, அதாவது ஒரு 10 பிளாட்டினம் நான் கொண்டு வர போறேன் அப்படி ஒரு முடிவு வருங்க. 10 பேர் நான் கொண்டு வர போறேன் முடிவு வருங்க. அப்படி நீங்க முடிவு எடுத்தீங்களா, the universe will say this guy is very serious, let me be serious with him. And அந்த சீரியஸ்னா அந்த கமிட்மெண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப 10 யாரு 10 பேர் கொண்டு வரலாம். உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே 10 பேர் லிஸ்ட் போடுங்க. அவங்களோட வந்து பிசினஸ் பத்தி பேச தேவையில்ல, ப்ராடக்ட் பத்தி பேசுங்க. அண்ட் லீடா டோன்ட் யூஸ் த வேர்ட் ரிஜெக்ட், நெவர் யூஸ் த வேர்ட் ரிஜெக்ட். நீங்க உங்களுக்கு தெரியும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ ஏகம்னு. நீங்க இப்ப இந்தியன் 2 வருது, இந்தியன் 1 பாத்தீங்க, சூப்பரான படம். அவன் பார்த்துட்டு அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் ப்ராப்ளம், உங்க ப்ராப்ளம் இல்லை. So never use the word reject anymore. Okay, no rejection. அதெல்லாம் பழைய ஸ்டைல். என்னோட கடமை நான் காமிச்சிட்டேன். Universe will know what to do for you. Okay, so use your breath properly, take the product and then share with as many people as possible in the given moment of now. நான் இப்ப வெளியே போறேன்னா பார்த்தனா அதானே பேசுவேன், கிராப்ல பார்த்தா பேசுவேன். என்னது I got a lot of database now even for India. And அந்த கடையில தான் பேசுவேன், எல்லா பேரும் நான் எடுத்து வச்சுப்பேன். And then whenever I'm free I just call them and talk to them. And today lot of people need this business guys. Everybody விலைவாசி ஏறுது, எல்லாமே ஏறுது. நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட் வரலன்னா நம்ம தான் பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பிசினஸ் வரலைன்னா நம்ம தான் பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனை இல்லை. என்னைக்கு நீங்க இந்த பிரச்சனை உங்க மேல பாத்தீங்களா அப்பதான் நான் உங்களுக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா எனக்கு கேளுங்க. நமக்கு இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கு. Any question you ask, please ask me. But இதுக்கு அப்புறம் வந்து don't look the left, don't look on the right, just focus on within and தூக்குவோம். பெரிய லெவலில் தூக்குவோம், பெரிய லெவலில் கொண்டு போவோம். ஓகேங்களா? ஏதாவது கேள்வி தான் எனக்கு கேட்கலாம். over to you. Okay, நம்ம காயத்ரி. All right, sir, thank you so much. காயத்ரி இருக்கீங்களா? Yes sir. Right, thank you so much sir. ஒரு வண்டர்ஃபுல்லான அது ஒரு அருமையான ஒரு கோச்சிங் செஷன் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அது ஒரு அருமையான ஒரு ஷேரிங் செஷனும் கூட. அண்ட் எஸ், அண்ட் திஸ் இஸ் த ரைட் சான்ஸ் கைஸ். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம சார் கிட்ட நம்ம நிறைய கேள்வி நம்ம கிட்ட இருக்கிற டவுட்ஸோ இல்லை ஏதாச்சும் நம்ம கேட்கணும்னு தான் நம்ம தாராளமா நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அது ரொம்ப ஒரு ப்ரெஷஸான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து தாராளமா கேட்கலாம். நம்மளோட மகா சார் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு ஆன்சர் கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. சோ அந்த ஒரு வகையில வந்துட்டு தாராளமாக உங்களோட கேள்விகள் கேட்கலாம்.
so far அதான் கேளுங்க கைத்து உங்க ஹேண்ட்ஸ் போட்டீங்கன்னா நம்ம அவங்க இது பண்ணுவாங்க அன்மியூட் பண்ணுவாங்க. anybody got any question? No question? Any- Yes. so ஏதாச்சும் questions இருந்துச்சுன்னா தாராளமா இல்ல, நீங்க raise பண்ணலாம் உங்களோட okay. Okay. Otherwise we can just Yes, wrap sir. it up. Okay. Can no கண்டிப்பா இந்த problem. வீடியோ போட்டு பாருங்க. Okay. Alright. Yep, definitely. Okay. So அந்த ஒரு வகையில வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட குளோபல் தமிழ் ப்ரிவ்யூ வந்து ஒரு அருமையான ஒரு செஷன் அழகா வந்து டு தி எண்ட்க்கு வந்துருச்சு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட ஏஐயா இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எப்படி நம்மளோட எப்படி சாட் ஜிபிடி வந்துட்டு நம்மளோட பிசினஸ் வந்து எப்படி எடுத்து செய்யலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு தோஸ் டேஸ்ல வந்துட்டு நம்ம நம்மளோட லீடர் லீலா நம்ம கூட இது பண்றாங்க, ரேஸ் பண்ணிருக்காங்க. சோ வை நாட் நம்ம அன்மியூட் பண்ணலாம். ஓகே, லீடர் லீலா அன்மியூட் பண்ணிட்டேன் உங்களை. வணக்கம். வணக்கம் காயத்ரி, தேங்க்யூ. டாக்டர் மகா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அன்னைக்கு நீங்க அந்த ஷேரிங் செஷன் செஞ்சீங்களே அந்த அந்த 12 o'clock மேல, அது வந்து நம்மளுக்கு அதாவது உங்க மூலியமா கோச் ஆடி கொடுத்த இதை வந்து நீங்க தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டாக்டர் மகா? It was very informative, but you know, some people they want to know it in தமிழ்ல கேக்குறாங்க. So it's like அவரோட அந்த பிசினஸ் ஷேரிங் வந்து அதாவது எப்படி கால்குலேட் பண்றது அதெல்லாம் கொடுத்தாங்களே, இண்டிவிஜுவலா கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அது வந்து பெஸ்டா சேவ் பண்ணுறது நம்ம நாதன் சார் தான். நாதன் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு அவரை சேவ் சொல்றேன். ஓகே, நாதன் சார் தான் பெஸ்ட் அதுக்கு. ஓகே, நான் நாதன் சார் சேவ் பண்றேன். சரிங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு டாக்டர் மகா. கண்டிப்பா செஷன் வாஸ் ரியலி வெரி இன்ஃபர்மேட்டிவ். உங்களோட கோச்சிங் செஷன் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அவரோட ப்ராடக்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. சோ இட்ஸ் லைக் அது கொஞ்சம் சிம்பிளிஃபைஸா நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா, தமிழ்ல கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டாக்டர் மகா. கண்டிப்பா. ஏன்னா I felt that was one of the best Coach Adi's session. அந்த கோச் அடி கேட்டாரு, நீ 3 மணி வரைக்கும் இருந்தியானே? எஸ், பிகாஸ் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே. ஸோ 3 மணி வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட். ஓகே, ஸோ கண்டிப்பா நம்ம நாதன் சார் தான் நம்மளுக்கு செய்யணும். ஓகேங்களா? தேங்க்யூ டாக்டர் மகா. ஓகே ரைட், தேங்க்யூ. ஓகே, நீங்க ரேப் அப் பண்ணிடலாம். ஓகே, ஷூர் சார். சோ அந்த தமிழ் செஷன் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சோ you will have a தமிழ் செஷன் as well. கண்டிப்பா. Yep. சோ அந்த வகையில வந்துட்டு ஒரு அருமையான ஒரு செஷன் நம்ம அழகா வந்து முடிச்சிட்டோம். சோ நாளைக்கு வந்து நம்ம இந்தியாவோட பிரசன்டேஷனும் நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம வந்து we do have a presentation for India as well also. and அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மலே செஷன் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஹிந்தில கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியூ செஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. சோ நீங்க தாராளமா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க தாராளமாக வந்துட்டு நீங்க வந்து இன்வைட் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவங்களையும் வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்க வந்து சோ அந்த ஒரு வகையில வந்துட்டு வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் நம் தலைமுறைன்னு சொல்லி நம்மளோட இன்னைக்குள்ள நம்மளோட குளோபல் தமிழ் ப்ரிவியூ நம்ம முடிக்கிறோம். சோ எல்லாரையும் நம்ம அன்மியூட் பண்ணி நம்மளோட இத சொல்லிடுவோம். இந்த 12:30 மணிக்கு வந்து அந்த கோச் ஹாடியோட செஷன் இருக்கும். எஸ் சார். சோ நம்மளுக்கு வந்து நம்மளோட கோச் ஹாடியோட கோச்சிங் செஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா அது கோச்சிங் செஷனோட நம்மளோட ஒரு ஸ்பெஷலான ஒரு லேர்னிங் செஷன் கூட நம்ம சொல்லலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு Thursday வந்துட்டு நம்மளுக்கு வந்து 12 மணிக்கு விடியகால 12 மணிக்கு வந்துட்டு அந்த செஷன் வந்து நடக்க போகுது. அண்ட் நம்மளோட டாக்டர் மகா சார் வந்துட்டு they will be sharing the link and அதெல்லாம் அந்த போஸ்டர்ஸ் கூட வந்துட்டு நம்மளோட குரூப்ல லேட்டரா ஷேர் பண்ணுவாங்க. எஸ், ஓகே, குரூப்ல இருக்குது. சோ நீங்க தாராளமா வந்துட்டு நீங்க வந்து உங்களோட சோஷியல் மீடியாஸ்ல நீங்க உங்களோட இதுல வந்து நீங்க உங்களோட குரூப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி குரூப்ஸ் நீங்க உங்களுக்கு லேர்ன் பண்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க உங்க பிளாஸ் பண்ணி நீங்க வந்து தாராளமாக ஜாயின் பண்ணி நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். சோ அந்த ஒரு வகையில வந்துட்டு இன்னைக்குள்ள நம்மளோட குளோபல் தமிழ் ப்ரிவியூவை நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். சோ அந்த ஒரு வகையில நான் எல்லாரையும் நம்ம அன்மியூட் பண்ணிருவோம் நம்ம. Okay, so life is dynamic. Deal with confidence. வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். Deal with confidence. வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். All the best, guys. Deal with confidence, guys. Yes, Deal with confidence. வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். All the best. நன்றி. Thank you. ரொம்ப நன்றி. Thank you வணக்கம். so much, Dr. Maha sir. Thank you so much, Pun sir. Thank you, Gayatri. Thank you. ரொம்ப நன்றி. வெற்றிக்குமே வெற்றி நிச்சயம். Thank you so much, Mogan sir. Thank you so much, Avis Leela. Bye bye. Thank you. Okay, sir. Bye bye.